Hello students, welcome you to this live session. So in this series, already we have given the schedule, right? You would have watched that one. We are planning to take 10 classes. And many students are asking, sir, right from half yearly we are waiting, right? So we thought this is the right time. This is actually a revision. So past 8 months you would have studied, right? 8 months you நிறைய படிச்சிருப்பீங்க. But there are two types of students, right? Some students just you are struggling to score some good mark, and some students you studied everything for fine tuning you need, right? அது எப்படியா நம்ம சென்ட் ஆக்கணும். So we are going to help both the children so to score some decent mark, also the students aiming for centum. So we will help you, we will try to clarify all your doubts also, okay? So in this series what we are going to do, every chapter the clear concepts everything will be taught. எல்லா கான்செப்டும் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருவோம். And we focus on 2 mark 3 mark questions. Many students ask me, sir, how to write the 2 mark 3 mark compulsory எப்படி வரும்? 5 mark now by this time you may be thorough with 5 marks, right? ஏன்னா 5 mark உங்களுக்கு 50% choice. ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஆன்சர் ஒன் only. இன்னொன்று 5 mark question easily you can identify in mathematics, right? ஃபிசிக்ஸில் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃபாக இருக்கும்ல, 2 mark எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. பட் மேத்தமெட்டிக்ஸ் 5 mark question very easily you can identify. So there won't be any problem. அதனால் நீங்கள் 5 mark இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெக்டர் ஆல்ஜிப்ரா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் sin a plus b cos a plus b, equation of plane, altitudes, concurrent, medians of a triangle concurrent. So same way in all the chapter 5 mark questions you can identify very easily. But 2 mark 3 mark, so the 2 mark 3 marks தான் நிறைய கடல் போல இருக்குல்ல, எதை படிக்கிறது? Because they are going to ask only 10 questions. 10 questions கேட்பாங்க, you have to answer 7 questions, right? அப்போ அதில் 10 questions கேட்பாங்க, totally you have 12 chapters, but they are going to ask only 10 questions. அப்படின்னா 2 சாப்டர்லேருந்து கொஸ்டினே வராது. 2 சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, பட் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கூட வராது. ஒரு சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்கல்ல. தெர் ஆர் சோ மெனி கொஸ்டின். சப்போஸ் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஏரியா மட்டும் படிக்காமல் விட்டுருந்தா கூட, இஃப் ஆர் அன்லைக்கி அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா நமக்கு அது ஃபைனல் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும், சரியா? அதனால் ஸோ பி தரோ வித் ஆல் த கான்செப்ட்ஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, கான்செப்ட் ஃபுல்லாக உங்களுக்கு தரோ பண்ணி கொடுத்துட்டு எவ்ரி டைப்பில் 1 or 2 sums we try to do that. தென் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் யூ கேன் சென்ட் இட் டு அஸ். After these 10 classes, today we are going to discuss 2 chapters quickly. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ 2 chapter நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Then Monday again we have a class, another 2 chapters we are going to discuss. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் கொடுத்துருக்குறோம். 15th இருந்து கண்டினியூஸாக 22nd வரைக்கும், because after that you will be busy with your practical exams and all, right? 22nd வரைக்கும் கண்டினியூஸாக எவ்ரிடே 8:30. ஸோ நீங்கள் மற்ற ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி படிக்க வேண்டியெல்லாம் படிச்சுட்டு 8:30 கொஞ்சம் நேரம் அப்படியே you join with us. We will help you how to score very high marks. ஸோ எல்லா சாப்டரும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பை that time நீங்கள் ஒவ்வொரு செஷன் முடிஞ்ச உடனேயும் அந்த சாப்டரில் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் சம்ஸ் இருக்குது, இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணாத சம்ஸ் நிறையா இருக்குங்கள, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. வில் கிவ் யூ த ஃபோன் நம்பர்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு. அந்த நம்பர்ஸுக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா ஆஃப்டர் ஆல் தீஸ் 10 classes அதுக்கப்புறம் குவிக் ரிவிஷன் சொல்லி 2 கிளாஸ் கொடுப்போம். 1 is for volume 1, 1 is for volume 2. அந்த டைமில் வேறு எதுவும் இருக்காது, நீங்கள் கேட்குற டவுட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். That will be more challenging, okay? அது சென்டம் ஏம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, now first we go for the chapter number 11, probability distribution. As I said earlier, first I'm going to சொல்லிட்டேன், we are going to discuss 2 mark 3 mark questions. 5 mark question we will give the collection. At the end of the class I will give you the collection of 5 mark questions, the most important 5 mark question. அதை படிங்க, definitely you will get it. We will give the questions கொடுத்துருவோம், நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணுங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் you can send it to us. We'll try to help you later, okay? So now first 11th chapter, why we are starting with last chapter 11, 12? Most of the schools அதில் ரஷ்அப் பண்ணியிருப்பாங்கல்ல, they want to finish the portion, அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரஷ்அப் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒருவேளை நீங்கள் அதை படிச்சிருக்க முடியும். பட் some schools they taught these chapters earlier. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த 2 சாப்டர் வந்து ஈஸியான சாப்டர்ஸ் தான். அதனால் நீங்கள் இந்த 2 சாப்டர்லையும் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும். So with that aim only we are starting with these 2 chapters. First one is probability distribution. இல்லை மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது just 5 things. ஒன்று அந்த inverse image, how to find inverse image. அதை inverse image பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு probability density function or probability mass function,
Then we have probability distribution function or cumulative distribution. Then we have mathematical expectation. Using that you can find mean and variance. Then finally binomial distribution. இவ்வளவுதான் இதில் வரக்கூடியது. Quickly we go through one by one. Fast style உள்ள formula எல்லாம் go through பண்ணிட்டு then we can go for few sums. So first straight away go for a sum. Suppose x is the number of tails. X is the number of tails occurred when 3 fair coins are tossed. 3 fair coins are tossed. I want you to be interactive. நீங்கள் நோட்ஸ் எல்லாம் இப்போ எழுத வேணாம். நான் இந்த எல்லா சமயமும் ஒர்க் அவுட் பண்ண பிறகு we will send it to you. I'll tell you how to get this PDF notes. இப்போ நான் டீச் பண்ணுற எல்லா சமயமும் நோட்ஸ் வந்துடும். பட் கையில் ஒரு பேப்பர் பென் வச்சுடுங்க. சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். சாட்டில் நீங்கள் போடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ. 3 coins tossed கொடுத்துட்டாங்களா? 3 fair coins are tossed. When you toss 3 coins, how many sample points will be there? Give your answer in the chat section. How many points will be there? I'm not asking what are the points. How many points? Yes, Naveen, yes, your answer is right. 8 is the correct answer. 8 is the correct answer. The formula 2 raised to n, correct? 2 raised to 3 coins. So 2 raised to 3, you are going to get 8 points. So sample space is, this already you studied even in 10th standard, right? H, H, H. Starting with H, you can write 4. H, T, H, 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 T, H, T, T. Then wherever H comes, you put T and for replace T by H. அப்போ என்ன வரும்? T, 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 H, T, 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 H, T, H, H. So totally you are getting 8, right? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அதில் x என்னதான்? X is the number of tails. இப்போ 3 coins, just try to understand. இப்போ 3 காயினை நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க. ஒரு காயினை டாஸ் பண்ணால் ஒன்று ஹெட் வரும், இல்லைனா டெய்ல் வரும்ல. 3 காயினை டாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கவுண்ட் பண்ணுறீங்க. ஹவு மெனி டெய்ல்ஸ் ஆர் தேர்? எப்படியெல்லாம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரலாம்? சாட்டில் போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் மே ஜாயின். யூ கேன் ஷேர் த வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இன்வைட் தம். லெட் தம் ஆல்சோ கெட் த பெனிஃபிட். இல்லை உட்காந்து எதாவது படம் பார்த்துட்டு இருப்பாங்க, வந்து படிக்கட்டுமே இல்லை. ஸோ யூ கேன் ஹெல்ப் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், when you toss 3 coins or 1 coin 3 times and you count the number of tails. Number of tails என்ன வரலாம்? Number of tails may be yes 0 1 2 3. tails ஏ வராம கூட இருக்கலாம், மூணுமே ஹெட் வரலாம். அப்போ x can takes the values 0 1 2 3. maximum 3 can come, right? Yes, very good. இப்போ in how many cases 0 tail? How many cases 0 tail? Only one case, right? Only in one case there is 0 tail. One tail வரக்கூடிய கேஸ் பாருங்க. one tail. Only one tail. Yes, one more. So 3 cases there is only one tail. Then 2 tail. 2 tail 1 2 3. Then 3 tail, this only one case. Okay. So this table, this only we write it as number of inverse images. Just you have to write here number of inverse images. But when you write it as a probability mass function, a probability density function, you write the corresponding probability. Probability ஒன்றும் கிடையாது, favorable number எழுதிட்டீங்க. By the total cases. Total cases 8 தானே, அதனால ஒவ்வொன்றுக்கு டினாமினேட்டர்ல என்ன எழுதணும்? 8 எழுதணும். So that is the probability. Find the distribution அப்படின்னு கேட்டாங்கன்னா we write that also. Okay. So this is a very simple type. So easily you can do that. Then finally write it as a table. While adding, see that you are getting 8 values. Okay, now you see another question. 2 balls are chosen. 2 balls are chosen randomly from an urn. So probability to be very careful. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒன்று ஃபுல் மார்க் வரும், கொஞ்சம் ராங்காக எடுத்துட்டிங்கன்னா மார்க் ஃபுல்லாக போயிடும். இன்னொன்று புக் சம்லேயே அவங்க சேஞ்சஸ் கொடுக்கலாம். அதனால டக்குன்னு புக் ஆன்சரை மக்கப் பண்ணி அப்படிலாம் எழுதாதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஈஸிலி கேன் ஸ்டடி. லிசன். 2 balls are chosen randomly from an urn containing 6 red. உடனே நம்ம எடுத்து எழுதி வச்சிடணும். 6 red balls. 6 red and 8 black. 6 red and 8 black. இதில் இருந்து we are drawing என்ன கொடுத்துருக்காங்க? 2 balls are drawn. From here you draw 2 balls. இப்போ 2 பால் ட்ரா பண்ணால் என்னெல்லாம் வரலாம்? When you draw 2 balls, ஏன்னா இதில் 2 கலர் தான் இருக்குல்ல, 6 red and
8 black. When you draw 2 balls from that, ரெண்டுமே ரெட் வரலாம் கரெக்டா, இல்லைன்னா ரெண்டுமே பிளாக் வரலாம், இல்லை ஒரு பிளாக் ஒரு ரெட். ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் போத் மே பி பிளாக், ஆர் ஒன் இஸ் பிளாக் ஒன் இஸ் ரெட், ஆர் போத் மே பி ரெட். நீங்கள் ஆர்டர் எப்படி வேணாலும் எழுதிடுங்க. ஓகே ஓகே, நவ் ப்ளீஸ் லிசன் ஹியர். ஸோ இன் திஸ் பேக் யூ ஆர் டிராயிங் 2 balls. இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சப்போஸ் we win rupees 15. எப்போ 15 rupees win பண்ணுவீங்க? you will gain 15 rupees. எப்போ? for each red ball. If you get a red ball, you win 15 rupees. And we lose 10 rupees, minus 10. You are losing 10 rupees. எப்போ? for each black ball. இப்போ X denote the winning amount. Winning amount, please listen. One I'll tell you, then next I'm going to ask you. Please listen. இந்த கேஸில் இந்த மூணில் ஏதாவது ஒரு கேஸ் தான் வரப்போகுதுல்ல, அப்போ வின்னிங் அமௌண்ட் இதில் என்ன வரும்? ரெண்டுமே பிளாக் வந்துன்னா வின்னிங் அமௌண்ட் என்ன வரும்? ப்ளீஸ் லிசன். ஒரு பிளாக் வந்தாலே ஒரு -10 கரெக்டா, செகண்டும் பிளாக், அப்போ இன்னொரு -10, டோட்டலி யூ லாஸ்ட் 20 rupees. ஸோ த அவுட்கம் இஸ் -20 கரெக்டா. சரி, இப்போ செகண்ட் நீங்கள் தான் சொல்ல போறீங்க. ஓகே, கிவ் யுவர் ஆன்சர் இன் த சாட் செக்ஷன். பிஆர் ஒரு பிளாக் அண்ட் ஒன் ரெட், ஒன் பிளாக் அண்ட் ஒன் ரெட். எஸ், ப்ளீஸ் கிவ் யுவர் ஆன்சர் இன் த சாட் செக்ஷன். ஒரு பிளாக் ஒரு ரெட். எஸ், வெரி குட் வெரி குட். நவீன், ஜதேந்தர், மதியழகன், good, very good. So 5, how you are getting that 5? So one black na -10, one red, so +15. so net பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 rupees gain, right? அடுத்து பாருங்க, both are red, ரெண்டுமே ரெட், so lucky, right? first ஒரு ரெட்னாலே 15, அப்போ first 15, second time another 15, so you are gaining 30 rupees. So X denote the winning amount. So that is important. X ன்னு சொல்ல நம்ம ஏதாவது எழுதிடக்கூடாது இல்லை. X denote the winning amount. அப்போ எக்ஸுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் வருது பாருங்க. winning amount may be -20, winning amount may be 5, winning amount may be 30. இப்போ அவங்க கொஸ்டில் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் இமேஜஸ் இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் த இன்வர்ஸ் இமேஜஸ். இப்போ -20 எப்போ வரும்? when both are black இல்லை. when both are black, எப்போ both are black எப்போ வரும்? one more thing you have to be very careful students. when you use more than, when you take more than one விட அதிகமாக எடுக்கும்போது you have to use combination. இப்போ டோட்டலில் எத்தனை பால் இருக்குன்னு பாருங்க. டோட்டலி 8 + 6 டோட்டலாக 14 இருக்குல்ல. அந்த 14லேருந்து நீங்கள் 2 எடுக்கிறீங்க, அப்போ 14C2 அதான் டினாமினேட்டரில் வரும் when you write it the probability. பட் இங்கே நமக்கு நம்பர் தான், ஸோ ஒன்லி த நியூமரேட்டர், த ஃபேவரபிள் கேசஸ் மட்டும் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பிளாக், செகண்ட் இஸ் ஆல்சோ பிளாக். டோட்டல் அங்கே 8 இருக்குல்ல, அந்த 8லேருந்து we are taking 2 black, அப்போ 8C2, அந்த 8C2 மட்டும் கண்டுபிடிக்கணும். You know how to find 8C2? தெரிஞ்சவங்க ஆன்சர் சாட்டில் போடுங்க, இல்லைனா I'll tell you how to find combination. 8C2 quickly. Yes, 8C2. 8C2 na you start with 8, reduce 1 by 1, 2 terms you write. Yes, very good. Now getting the correct answers. 28 is the correct answer. Very good. 8 into 7 by 1 into 2. So 2 table you cancel. 4, 7 4s are 28. Next one you see, winning amount is 5. Winning amount 5 varona. One is black, one is red. கரெக்டா? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் ஒரு ரெட். எத்தனை பிளாக் இருக்குது? 8 பிளாக். அதுலேருந்து 1, அப்போ 8C1, 1 black and 1 red, that is 6C1. 8C1 னா 8 தான், 6C1 னா 6. So 8 into 6, your answer is 48 வரும். And the last one, RR, 2 red balls we need. அப்போ ரெட் பால் டோட்டலாக 6 இருக்குது, 6லேருந்து 2, so that is 6C2. You know how to find 6C2? 6 into 5 by 1 into 2. 2 table cancel, so you are getting 15. So I don't want to take much time for probability density function. அப்போ என்ன செய்யணும்னா, same table you write, only thing here you write P of X ன்னு எழுதுவீங்க. டினாமினேட்டர்லையும் நீங்கள் என்ன செய்யணும்? டோட்டல் கேசஸ், டோட்டல் எத்தனை இருக்குது? 14 இருக்குதுல்ல, அப்போ டினாமினேட்டரில் 14C2, that also you have to write. That gives you the probability distribution. Okay, so fine. So shall we move on to the next one? So next one, so total I said 5 cases. One is the inverse images, okay, number of inverse images. Next one is probability density function and probability distribution function, right? Probability density function and probability distribution function. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஹியர்
Variable, there are two types of variables. One is discrete, இன்னொன்று continuous. So discrete variable, it takes the values 1, 2, 3, 4 like that. So discrete. After 1, it takes 2 only. But continuous, நம்ம எழுதும்போது இப்படி எழுதும் 1 less than x less than 4 something like this. அப்போ இங்கே after 1 2 கிடையாது, after 1 1.00001. லாஸ்ட் நம்பர் 4னா 4க்கு முன்னாடி 3 கிடையாது, 4க்கு முன்னாடி 3.9, எவ்ரி திங் வி டேக். அப்போ ஒன்று என்ன பண்ணோன்னா ஆட் பண்ணும்போது டிஸ்கிரீட்டில் வி யூஸ் சிக்மா 1 to 4 யூஸ் பண்ணுவீங்க. கண்டினியூஸ் வரும்போது இன்ஸ்டெட் ஆஃப் சிக்மா வி ஹாவ் டு யூஸ் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் ஒன்று கொஞ்சம் easily you can study. So for that we'll take separate class. Integration use பண்ணீங்க ரொம்ப. See, integration is one of the, calculus is very important, right? Differentiation, integration, கூடவே இன்னொன்று வரும், என்னது trigonometry. அது இல்லாமல் படிக்கவே முடியாது. செகண்ட் வால்யூமில் ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டருமே வந்துடும். இல்லை ப்ராபபிலிட்டி ஃப்ரீயாக இருக்கும், அங்கேயும் இன்டகிரேஷன் வரும். மெயின்லி காமா இன்டெக்ரல், அது நல்லா படித்து வச்சுருங்க. யூ ஆர் ரிமெம்பர், யூ நோ வாட் இஸ் காமா இன்டெக்ரல்? இந்த சம்ஸ் போகிறக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிடும். காமா இன்டெக்ரல் லிமிட் மஸ்ட் பி 0 to infinity, 0 to infinity, x raised to n, e raised to minus ax dx. இது வரைக்கும் படிக்கலன்னா இப்போ படிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு இன்டகிரேஷன் வராது சார், நான் படிக்கல அப்படின்லாம் இருக்காதீங்க. யூ கேன் டூ, ட்ரை, ஸ்டில் யூ ஹேவ் டைம், புட் மோர் எஃபர்ட். ஸோ இன்டெக்ரல் 0 to infinity x raised to n e raised to minus ax dx இந்த ஃபார்மில் வந்ததுன்னா காமா லிமிட் மஸ்ட் பி 0 to infinity. எக்ஸ் பவர் சம் நம்பர் இருக்கணும், e raised to minus ax. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒன்று அந்த n வேல்யூ, இன்னொன்று அந்த a வேல்யூ. ஏ ஐடென்டிஃபை மைனஸையும் சேர்த்து எடுத்துடாதீங்க. e raised to அந்த மைனஸையும் எக்ஸையும் விட்டுருங்க. வாட் இஸ் லெஃப்ட் அவுட், அதான் a. இப்போ மைனஸ் எக்ஸ் பை 2னு வந்துன்னா ஏக்க வேல்யூ. வாட் இஸ் a வேல்யூ ஹியர்? மைனஸ் 1 x by 2 வந்துன்னா 1/2. Yes, right. The answer is n factorial by a raised to n plus 1. n factorial by a raised to, why I am telling this, you know, when you go for mathematical expectation, we are using this. So gamma integral nalla padichu vechirunga. Seri, now we move on to probability density function and probability distribution function. Probability mass function or probability density function na at a particular point la probability edukringa. Suppose suppose x takes the values 0, 1, 2, 3 etc. இப்போ f of 2, small f of 2 ன்னு சொன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா p of x equal to 2, x க்கு 2 வரும்போது அந்த கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எழுதுறோம்ல, அந்த 2க்கு ஸ்ட்ரைட் அங்கே என்ன வருது, தட் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வரும்போது அந்த பாயிண்ட்டும் அதுக்கு லெஃப்ட் சைட், அதோட லெஸர் வேல்யூஸ் எல்லாமே எடுப்போம். ஐ டெல் யூ லேட்டர். ஒரு ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆகணும்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை 2 கண்டிஷன்ஸ். சில டைம் செக் பண்ண சொல்லுவாங்க, ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு செக் வெதர் இட் இஸ் அ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இல்லைனா ஒரு ஃபங்க்ஷனை கொடுப்பாங்க, அதில் ஒரு அன்னோன் இருக்கும், ஒரு கேனோ ஏனோ ஏதோ கொடுத்துட்டு அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் அ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வாட் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை 2 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் greater than or equal 0. Probability cannot be negative. F of x இல்லைனா p of x greater than or equal to 0. It can be even 0. Second one, total probability is 1. Total probability is 1. இந்த டோட்டலில் தான் you very careful. டிஸ்கிரீட்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க, சிக்மா px இல்லைனா சிக்மா fx equal to 1. கண்டினியூஸாக இருந்ததுன்னா you have to integrate it. இன்டெக்ரல் டோட்டல் ப்ராபிலிட்டி, அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஆனால் அந்த சம் நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் அங்கே 0ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 0 2. So total probability 1. இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா you can say yes, it is a probability density function. So when x is discrete, these are the conditions. P of x greater than or equal 0. Total probability 1. Total probability sigma p of x equal to 1. When it is continuous, first condition remains same. Second condition total தான், பட் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது integration. Integral minus infinity to plus infinity. Okay, now probability distribution function, இதையும் பார்த்துட்டு we'll try few sums. Okay, மெயினாக கான்செப்ட்ஸ் கிளியர் ஆகட்டும். probability distribution function or we call it as cumulative distribution. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா சேட்டில் போடுங்க. இந்த cumulativeங்கிற வேர்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லாம் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கும் போது cumulative frequency அப்படின்னு ஒன்று எழுதுவீங்க. மீன் கண்டுபிடிக்கும் போதா இல்லை மீடியனா இல்லை மோடா, சேட்டில் போடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு மெமரி பவர் செக் பண்ணுறது தான். நேற்று படிக்கதே மறந்துடும், 2-3 இயர்ஸ் முன்னாடி உள்ள ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுவோமே இல்லை. ஸோ வென் வி யூஸ் திஸ் cumulative frequency,
உங்கள் ஆன்சர் இந்த மூணில் ஒன்று தான், மீன், மீடியன், மோட், இல்லை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதெல்லாமே படிச்சிருக்கீங்க 10th இல்லை? தெரியலை சார், ரைட், ஓகே. அதனால தானே இங்கே கிளாஸில் வந்திருக்கோம்ல. ஓகே, ஸோ வென் யூ ஃபைண்ட் எஸ் இட் இஸ் நாட் மீன், மீடியன் கண்டுபிடிக்கும் போது வி யூஸ் cumulative frequency. அது எப்படி எழுதும் ஞாபகம் இருக்கா? இப்போ 2, 3, 5, 4, 1 இப்படி ஃப்ரீக்வன்சி வந்துன்னா cumulative frequency எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த 2 அப்படி எழுதிடுவீங்க. அடுத்து 2 + 3 5, 5 + 5 10, 10 + 4 14, 14 + 1 15. இதுதான் cumulative frequency. சேம் திங் ஹியர். cumulative distribution, ஆல்ரெடி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் படித்தோம்ல, அங்கே என்ன கொடுப்பீங்க? எக்ஸும் பி ஆஃப் எக்ஸும் இல்லை, இல்லைனா ஸ்மால் எஃப்எக்ஸும் கொடுப்போம். 0, 1, 2, 3, 4. சப்போஸ் இங்கே 1/6 இல்லைனா இங்கே சே 2/7 சம்திங் லைக் திஸ் ஏதோ இருக்குது. கேபிட்டல் எஃப்எக்ஸ் எழுதுறோம்னா அதான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதுவீங்க. சப்போஸ் இங்கே 6 கொடுக்குறேன் ஈஸியாக இருக்குதுக்காக. செகண்ட் வரும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். 1/6 + 2/6 என்ன ஆயிரும்? 3/6. அடுத்ததுக்கு இந்த டோட்டல் கூட இதையும் ஆட் பண்ணும். தென் யூ ஆட் திஸ் டோட்டல். ஸோ அப்படி கீப் ஆன். ஆக்சுவலி என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் f(3) நாய்க்க மீனிங் அந்த ப்ராபபிலிட்டியும் எடுக்கணும், அதை லெஸ்ஸான ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ அதனால தான் கேபிட்டல் எஃப்எக்ஸுக்கு டெஃபினிஷன் என்னென்னு பாருங்கள். ஸ்மால் எஃப்எக்ஸுக்கு p of x equal to xன்னு கொடுத்தோம். இங்கே p of x less than or equal to x, p of x less than or equal to x. இதில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், ஏன்னா 2 மார்க்கில் அப்படிலாம் கேட்கலாம். ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதனால தான் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் எய்மிங் ஃபார் சென்டம் ஆல்சோ. எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லாஸ்ட் டைம் ஒரு லைவ் கிளாஸில் ஒரு டிஸ்கஷனில் சம் டீச்சர்ஸ் வி டிஸ்கஸ் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வி டிஸ்கஸ் கிராமர்ஸ் ரூல் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது, கிராமர்ஸ் ரூல் எல்லாருமே தெரியும்ல, ரொம்ப சிம்பிளானது தான். x is equal to delta x by delta, y equal to delta y by delta, z equal to delta z by delta. அப்போ அதில் when we had an interview with famous Alex Max, so we had an interview. அதில் பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் we discuss something. ஒருவேளை கொஸ்டின் கிராமர் ரூல் எப்போ அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும். we expected it they may ask us a 1 mark question. கிராமர் ரூல் எப்போ அப்ளை பண்ண முடியாது? when you cannot apply Cramer's rule, delta not equal to 0 இல்லை. பட் லாஸ்ட் இயர் பப்ளிக் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட் கொஸ்டினே அதுதான். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்கிறாங்க, டெல்டா கண்டுபிடிக்கிறாங்க, 0 வந்துடுது. உடனே நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன எழுதணும்? கிராமர் ரூல் cannot be applied. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது லாட் ஆஃப் திங்ஸ் யூ வில் கெட். எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். அதனால தான் இந்த கான்செப்ட் டீச் பண்ணும்போது யூ டு வெரி கேர்ஃபுல். இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ரைட், ஓகே. நவ் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். f of infinity equal to 1. f of infinity, f of x ன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இது கண்டினியூஸ்னு வைங்களா, மைனஸ் x அண்ட் லெஸர் வேல்யூஸ் இல்லை. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து x வரைக்கும் வரும். இப்போ f of infinity-னா வாட் வி ஹாவ் டு டூ ஹியர், f of infinity-னா இந்த x-க்கு இடத்துல இன்ஃபினிட்டி கொடுப்பீங்க. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி டோட்டல் ப்ராபர்ட்டி. அதனால தான் அதுக்கு ஆன்சர் என்ன வருது? 1 வருது. f of infinity சில ஸ்டூடெண்ட் படித்து வச்சுருப்பீங்க, பட் யூ மே நாட் நோ ஹவு இட் இஸ் 1. then f of minus infinity 0. why? f of x-க்கு இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி கொடுப்பீங்க. அப்போ லிமிட் பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் நத்திங் இஸ் தேர், யூ கேனாட் ஆட் எனிதிங். அதனால தான் அதுக்கு வேல்யூ என்ன வருது? 0. அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கலாம் the value of f of infinity. இல்லை 2 மார்க் கொஸ்டினில் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கலாம். அதிலெல்லாம் நீங்கள் இதெல்லாம் எழுதலாம். இட் இஸ் நான் டிக்ரீசிங். ஒய் இட் இஸ் நான் டிக்ரீசிங்? யூ நோ வி கீப் ஆன் ஆடிங். கரெக்ட் தானே? ஆட் பண்ணி வரும்போது வேல்யூ டிக்ரீஸ் ஆகாது. இன்னொன்று நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ் யூ ஆர் ஆடிங். ப்ராபபிலிட்டியில் நெகட்டிவ் வராது. நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணாதுன்னா லெஸ் ஆகும். நம்ம இன்க்ரீசிங்னு சொல்லலை, ரொம்ப ஈஸியாக நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நான் டிக்ரீசிங் தான். ஏன்னா அந்த ப்ராபபிலிட்டி சப்போஸ் இங்கே 1/6 இருக்குது, அடுத்தது 1/6 இருக்குது, அடுத்தது மேபி 0 வரலாம். தென் அகெயின் சே சம் 1/6. இப்போ நீங்கள் கேபிட்டல் எஃபெக்ட்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டுக்கு 1/6, அடுத்ததுக்கு இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 2/6, அடுத்தது இதை ஆட் பண்ணிங்கன்னா சேஞ்ச் வராது, 2/6னே வரும். இப்போ பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்து இப்போ ஸ்டடி ஆகி போச்சுல, பட் இட் நெவர் டிக்ரீசஸ். அதனால தான் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டிப்பாக டிக்ரீசிங் கிடையாது, இன்க்ரீசிங்னு எழுத முடியாது. நம்ம என்ன எழுதணும்னா நான் டிக்ரீசிங், மீனிங் இட் நெவர் டிக்ரீசஸ். சேம் வேல்யூ வரலாம், பட் இட் நெவர் டிக்ரீசஸ். Another important one, if you know capital F of x, capital F, this is a relation.
capital fx கொடுத்துட்டு small fx கேட்கலாம். capital fx னா distribution function. if you know distribution function, how to find density function, just to differentiate it. capital fx differentiate பண்ணீங்கன்னா small fx கிடைச்சிரும். when x is continuous, capital fx என்னன்னா x and lesser values னா it go up to minus infinity. okay, சரி, இதுல ஒரு important ஆன ஏரியா just I want to tell you. suppose capital fx கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, capital fx கொடுத்தாச்சுன்னா you know how to find small fx. என்ன செய்வீங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரி, இப்போ நீங்க small fx கண்டுபிடிக்கல, capital fx கொடுத்துட்டாங்க. உனக்கு இப்போ suppose I want the values 10 and lesser values, 10 and lesser values, minus infinity to plus infinity. I want 10 and lesser values. So here what we will do, minus infinity to x, minus infinity to x னா அது நம்ம என்ன எழுதுறோம்? f of x தானே. இங்க minus infinity to 10 வரனா நீங்க எழுத வேண்டியது f of 10 ன்னு எழுதணும். you have to find f of 10. f of x தெரியுமா? x க்கு 10 போடு, you will get the answer. suppose you want the values 10 and above வேணும்னா, suppose I want the values from 10 and above. if I want these values, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? 10 and below னா f of 10, right? suppose I want 10 and above, 10 and above னா உங்களுக்கு தெரியும் இது minus infinity to plus infinity. total probability is 1 தானே. total probability is 1. this part is f of 10 ன்னு பார்த்துட்டோம். அப்போ the remaining னா 1 minus f of 10 ன்னு எழுதலாம். 1 minus f of 10. suppose I want between say 10 and 20. if I want between 10 and 20, இது எப்படி எழுதுறது? anyone can you guess this portion? you in terms of capital F, how can you find the portion between 10 and 20? chatல போடுங்க, எப்படி எழுதலாம்? small fx னா okay, integral 10 to 20 ன்னு எழுதிடுவீங்கல. but capital fx யூஸ் பண்ணி 10 and below னா f of 10, 10 and above னா 1 minus f of 10, between 10 and 20 கேட்டாங்கன்னா very good. yes, Naveen is correct answer. f of 20, f of 20 minus f of 10, because f of 20 னா minus infinity ல இருந்து 20 வரைக்கும் வந்துரும். f of 10 னா minus infinity ல இருந்து 10 வரைக்கும் வந்துரும். அந்த full portion ல இருந்து இத ரிமூவ் பண்ணீங்கன்னா you will get the required one, right? okay, fine. now இத பேஸ் பண்ணி we try to do one question. listen, a very simple question. I am not going to take much time. 3 fair coins, already we discussed. 3 coins toss பண்ண என்ன கிடைக்கும்னு தெரியும். find the probability mass function for number of heads occur. similar question we did for number of inverse images செய்தோம்ல, அது போல தான். அங்க tail கேட்டிருந்தாங்க, இங்க head அவ்வளவுதான். number of heads may be 0 1 2 3. அங்க நம்ம 1 3 3 1 ன்னு எழுதுறீங்க. இப்போ probability distribution or probability mass function எழுதும்போது denominatorல total cases 8 தானே, அதையும் கூட எழுதுங்க. only thing நீங்க செக் பண்ணலாம். இது எப்படி செக் பண்ணலாம்? if you add all these, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா your answer will be 1 ன்னு வரும். சரியா? ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ் கிடச்சிடும். இப்போ நீங்கள் இதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காதீங்க, இதில் we cannot cover the topicல. ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, லேட்டர் யூ கேன் டூ. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சு வித்தின் 15 minutes you will get the notes. இன்னைக்கு நான் நடத்தக்கூடிய ஃபுல் நோட்ஸும் யூ வில் கெட் இட். ஓகே, பிடிஎஃப் ஆட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பிகாஸ் here and there I scribble something, இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணி just 15 minutes you will get the notes. ஓகே, அதுபோல் நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க you can subscribe and you can share with your friends also. Okay, now look at the next question. A random variable x has the following probability function. This is a very important question. 2 mark 3 mark எல்லாம் கேட்கக்கூடிய டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க நம்பர் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. தேர் இஸ் நான் ஆல்ரெடி செட் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனால் இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ண என்ன வரணும்? 1 வரும்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் என்ன போட்டுருணும்? 1. இப்போ நம்ம டைமில் இல்லைன்னா நிறைய சம் உங்கள்கிட்ட போட சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் கிவ் த ஆன்சர். ஐ டெல் யூ த மெத்தட், ஐ கிவ் த ஆன்சர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 1ன்னு கொடுங்க. யூ வில் கெட் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பிகாஸ் இங்கே கே ஸ்கொயர்லாம் வருதுல்ல. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் 2 ஆன்சர்ஸ். 2 ஆன்சர் வரும். சப்போஸ் ஒரு ஆன்சர் நெகட்டிவ்னா இங்கே நீங்கள் நெகட்டிவ் எடுக்க முடியாது. ஏன்னா 2k 3k எல்லாம் இருக்குல்ல. சப்போஸ் கே வேல்யூ நெகட்டிவ்னா 2 into k நெகட்டிவ் ஆயிரும்ல. அதெல்லாம் ப்ராபபிலிட்டி, இட் கேனாட் பி நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் நீங்கள் ஒமிட் பண்ணுங்கள், டேக் த பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. தென் அடுத்தது என்ன கேட்குறாங்க பாருங்க.
find the probability that x lies between 2 and 5. இது discrete, ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். 2 is included, 2 less than or equal to x less than k ன்னு கேட்குற less than 5. அப்போ நீங்கள் என்னெல்லாம் எடுக்கலாம்? எக்ஸுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய வேல்யூஸ் 2 is included but 5 is not included, 2, 3, 4, 5 எடுக்கக்கூடாது இல்லை, ப்ராபிலிட்டி தான் எக்ஸ் இஸ். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க, இந்த 2, 3, 4 இந்த 3 ப்ராபிலிட்டி நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2k², 3k², 2k. ஸோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணும்போது 5k² + 2kன்னு வரும். கே வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு ஆன்சர் ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஷோ டு யூ, தென் ஐ வாண்ட் யூ டு ட்ரை த தேர்ட் ஒன். ஓகே, ஸோ ப்ளீஸ் லிசன். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. டோட்டல் ப்ராபிலிட்டி ஒன்றுன்னு கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க, யூ ஆர் கெட்டிங் எ குவாட்ராட்டிக் இக்குவேஷன். அந்த குவாட்ராட்டிக் இக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணணும். குவாட்ராட்டிக் இக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது ஐ வில் கிவ் த ஆன்சர் -1 ஒரு ஆன்சர் வரும், இன்னொரு ஆன்சர் k is equal to 1/6ன்னு வரும். யூ கேன் ட்ரை தட். ஏன்னா குவாட்ராட்டிக் இக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணி இதில் திஸ் இஸ் நாட் பாசிபிள்னு எழுதிருங்க, ஆல்ரெடி செட் த ரீசன். அப்போ கே வேல்யூ என்ன வருது? 1/6. அதை யூஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் பார்ட்டும் போட்டுருவீங்க. நவ் ப்ளீஸ் லுக் அட் த தேர்ட் ஒன். தேர்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, P of 3 less than x. நம்ம அதை ரீரைட் பண்ணுறோம். P of 3 less than x அப்படியே திருப்பி எழுதுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு x வரணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? P of x greater than 3. x greater than 3, greater than or equal to 3 கிடையாது, x greater than 3. இப்போ நீங்களே செய்ய போகிறீங்க. x greater than 3னா இங்கே என்னெல்லாம் வருது பாருங்கள். அந்த ப்ராபபிலிட்டிஸை ஆட் பண்ணி k வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். k வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். k வேல்யூ என்னது? 1/6. k வேல்யூ 1/6 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த தேர்ட் பார்ட்டுக்கு ஆன்சர். இதுதான் தேர்ட் சப்டிவிஷன். சாட்டில் போடுங்க குவிக்லி. எஸ், லெட் மீ சி ஹூ இஸ் கெட்டிங் த ரைட் ஆன்சர். ஆல்ரெடி கிவன் த k வேல்யூ. செகண்ட் பார்ட் வேணாம், தேர்ட் பார்ட் செய்ய போகிறீங்க. எஸ் எஸ், ஷஃபீக், நவீன், ஜதேந்தர், குட். யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். பிகாஸ் x is greater than 3னா 4 and 5 தான் எடுப்பீங்க. யூ ஆட் தீஸ் டூ, 5kன்னு வருதுல்ல, 5k. k வேல்யூ யூ நோ, ஸோ 5 into 1/6. ஸோ த ஆன்சர் இஸ் வாட்? 5/6. ஓகே, ரைட். ஸோ செகண்ட் பார்ட், திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ யூ வில் கெட் த நோட், ஸோ டோன்ட் வரி, நோ நீட் டு காப்பி எனிதிங் நவ். ஓகே, ஷால் யூ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த சம் நம்ம செய்யும்போது காமா இன்டெக்ரல் யூஸ் பண்ணி, இது கண்டினியூஸ் வந்து எப்படி செய்கிறது? இது டிஸ்கிரீட்ங்கிறதால ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டோம்ல, இதே கண்டினியூஸ் வந்து வி ஹேவ் டு யூஸ் இன்டெகிரேஷன் நம்ம காமா இன்டெக்ரல் யூஸ் பண்ணோம். வாட் இட் இஸ் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஷால் யூ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்? காமா இன்டெக்ரல் ஆல்ரெடி யூ நோ. ஷால் வி சி ஒன் மோர் டைம் வாட் இஸ் காமா இன்டெக்ரல், பிகாஸ் இட் இஸ் சச் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். லிமிட் மஸ்ட் பி 0 to infinity. திரும்ப திரும்ப கேட்கும்போது மைண்டில் செட் ஆகிடும். நீங்களும் எழுதணும், ஒரு பேப்பரை கையில் வச்சுக்கோ, எழுதி இருங்க. மேத்ஸ் எழுதி தான் படிக்கணும் இல்லை. இன்டெக்ரல் 0 to infinity, லிமிட் மஸ்ட் பி 0 to infinity, x raised to n e raised to minus ax dx. இதுதான் காமா இன்டெக்ரலோட ஃபார்மேட். ஸோ ஹியர் உங்கள் ஆன்சர் என்னென்னா n factorial by a raised to n plus 1. ஓகே, பிஃபோர் டூயிங் த நெக்ஸ்ட் ஒன், ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஆஸ்க் எ ஃபேக்டோரியல் வர்றதுனால ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். காம்பினேஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டால் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ ஃபேக்டோரியல், வாட் இஸ் 0 ஃபேக்டோரியல்? 0 ஃபேக்டோரியலுக்கு என்ன ஆன்சர்? சாட்டில் போடுங்க குயிக்லி. எஸ், 0 factorial, very good. 0 factorial, the answer is 1. Yes, your answer is right. Okay, shall we move on to the next one? Right. மெத்தட் சொல்லி கொடுக்குறேன், இன்டகிரேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக செய்கிறதுக்கு நம்ம வி வாண்ட் கெட் டைம். ப்ளீஸ் லுக் ஹியர். த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எக்ஸ் இஸ் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கே எக்ஸ் இ ரைஸ் டு -2x. எப்போ? வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. ப்ளீஸ் லிசன், -∞ +∞ வரைக்கும் இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. 0 விட கிரேட்டராக வரும்போது, ஸோ வாட் இஸ் த லிமிட்? கிரேட்டர் தேன் 0 எங்கே வரேன்னு சொல்லலை. ஸோ நீங்கள் எடுக்க வேண்டியது 0 to infinity. சப்போஸ் 0 to 10ன்னு கொடுத்தாங்கன்னா இன்டெக்ரல் 0 to 10 யூஸ் பண்ணுவீங்கல்ல. பட் கிரேட்டர் தேன் 0 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 0 அதிகமாக இருக்குது. டில் வாட் வி டோன்ட் நோ, கொடுக்கல. அப்படின்னா யூ டேக் டில் த எண்ட், இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்கணும். டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. அப்போ இங்கே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இன்டெக்ரல் 0 to infinity k இன்டு, கே கான்ஸ்டன்ட் தானே, வெளில எடுத்துறேன், k இன்டு
x e raised to minus 2x dx equal to 1 ன்னு கொடுக்கணும் because it is a probability density function, so total probability 1. நீங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிடலாம். Total, since it's a probability density function, integral minus infinity infinity f of x dx equal to 1, right? ஆல்ரெடி உங்களுக்கு அந்த தியரி கொடுத்துட்டேன், ரைட்? பட் இங்க நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கிடையாது, 0 to infinity fx வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம், இல்ல அந்த கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டோம். Here we can use gamma integral, right? Here, what is n value? x raised to n. இங்க நத்திங்னா it is 1. அப்போ இங்க n க்கு வேல்யூ 1, ஏங்கிறது a க்கு வேல்யூ 2, கரெக்டா? a வேல்யூ 2. அப்போ காமா இன்டெகிரல் நீங்க யூஸ் பண்ணும்போது k அப்படியே எழுதிரணும், k into காமா இன்டெகிரல் என்னது? n factorial. So 1 factorial by a raised to n plus 1. அப்போ 1 plus 1 2 ன்னு வரும், equal to 1. 2 square na 4 தானே? 1 factorial is 1. Just you cross multiply, k is equal to 4 ன்னு வரும், கரெக்டா? So this is your answer. Find k. இது 2 mark 3 markல அவ்வளவுதான் கேட்பாங்கல்ல. So k value 4. Now let's move on to another one. சரி, another important thing, please listen. Next one, இது நம்ம படிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா mathematical expectation, but before that we try one more question of the same type. Capital fx கொடுத்து small fx கண்டுபிடிக்கிறதுல. Listen carefully. x is a random variable with distribution function. Distribution function capital fx. Capital fx கொடுத்துட்டாங்க, 3 ranges கொடுத்துருக்காங்க, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. சர்டன் போர்ஷனில் 0, சில இடத்துல 1, 0 to 1 வரும்போது half into x square plus 1. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப்எக்ஸ். கேபிட்டல் எஃப்எக்ஸ் கொடுத்துட்டு தே ஆர் ஆஸ்கிங் ஸ்மால் எஃப்எக்ஸ். இப்போ நீங்கள் அந்த சேட்டில் போடணும், வாட் வி ஹேவ் டு டூ? நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, இன்டகிரேட் பண்ணுமா, இல்லை ஆட் பண்ணுமா, சப்ட்ராக்ட் பண்ணுமா, என்ன பண்ணணும்? வெதர் வி ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் ஆர் இன்டகிரேட். எஸ், குவிக்லி இவ்வளோ நேரம் டீச் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா செக் பண்ணுறது தான் இந்த கொஸ்டின். Capital fx given, that is probability distribution is given, we have to find small fx. Small fx is a probability density function. Very good, so you are attentive, good. So we have to differentiate it. Differentiation easy than la, integration compare பண்ணும்போது differentiation easy தான். Okay, please listen. அப்போ நம்ம முதல்ல அந்த ஸ்டெப் எழுதிரும். Small fx is derivative of d by dx of capital fx, இல்லைனா capital f dash x. Please listen. இதில் 3 functions இருக்குல்ல, there are 3 rangesல. இப்போ நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னது தான்? 0 தான். தேர்ட் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, இஸ் அ கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் ஆல்சோ 0. அப்போ அந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரே இதாக எழுதிடலாம். ரெண்டு வேல்யூ 0 தானே, 0ன்னு போட்டு மீதி அதர் வேஸ்ன்னு எழுதிடலாம். அந்த 0 to 1 மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேர்ஃபுல்லாக எழுத போகிறேன். ப்ளீஸ் லிசன். அப்போ ஸ்மால் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு அந்த 1/2 அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2x ப்ளஸ் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1, லிமிட் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 1. இது அப்படியே பார்த்து காப்பி பண்ண வேண்டியதுதான். ஈக்குவல் டு 0 இன் ஆல் அதர் கேசஸ், ஸோ எல்ஸ்வேர் இல்லைனா அதர்வைஸ். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஓவர். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். எனக்கு டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் அப்படிலாம் ரொம்ப சிம்பிள் டிஃபரன்சியேஷன் தான் இதில் வரும், வெரி சிம்பிள் இன்டகிரேஷன் தான் இதில் இருக்கும். அதனால இந்த சாப்டர் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கணும். Okay, now second part பாருங்க, please listen the second part. P of 0.3 less than or equal to x less than or equal to 0.6. So அது நீங்கள் என்ன செய்யணும்னா you can integrate it. எப்படி ரெண்டு மெத்தடில் இந்த சம் நம்ம செய்யலாம். Listen the first method. Since we know small fx, இப்போ நம்ம small fx தெரிகிறதுனால ஒரு மெத்தட் நீங்கள் டைரெக்டாக இன்டெக்ரல் எதுலேருந்து 0.3 to 0.6 f of x dx. f of x எங்க கண்டுபிடிச்சிட்டோம்ல, so that fx you can use. What is fx? fxங்கிறது 1/2 into 2x plus 1 dx. அவ்வளோதான். So 1/2 is a constant, you take it out. 2 into x க்கு integration x square by 2 plus 1 க்கு integration x, limit 0.3 to 0.6. இது ஒரு மெத்தட். You know, give up for the 2 to cancel பண்ணிடலாம். upper limit apply பண்ணுங்க, then apply the lower limit, you will get the answer, right? சரி, இன்னொரு மெத்தட் என்னது? Another method is, since we know capital fx, இங்க அவங்க probability density function கேட்டாங்க, யூஸ் பண்ணிட்டோம் இல்லை. சப்போஸ் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்கவே இல்லைன்னு வைங்களா, கேபிட்டல் எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன்ல. 0.3 இருந்து 0.6 வரைக்கும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? Already I said, suppose less than 10, less than 10 என்ன கண்டுபிடிக்க சொன்னேன்? less than 10 f of 10, கரெக்டா? 10 and above
yes, chatல போடுங்க 10 and above என்ன, what you have to find? 10 less than 10 and lesser values na f of 10. 10 and above now what you have to find? 1 minus, correct? 1 minus f of 10. Between வரும்போது upper 1 f of 0.6 minus f of 0.3 இப்படியும் செய்யலாம். அப்போ நீங்க இந்த capital fx யூஸ் பண்ணி செய்யணும். Okay. You can do that in two ways. So this is your final answer. So next one we have mathematical expectation. After this another binomial distribution அவ்வளவுதான், அதோட இந்த chapter complete ஆயிடும். Mathematical expectation என்னது? Here also suppose x is discrete. X takes the values x1, x2, etc. The corresponding probabilities are say p1, p2, etc. Mathematical expectation இது ரெண்டே நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம், கரெக்டா? So sigma xi pi. So multiply x value and the corresponding probability. Multiply பண்ணிட்டு அடுத்த செட் அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க. That is expected value of x, that we write it as e of x. அப்போ e of x square என்ன எழுதணும்? x ஸ்கொயர் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணும். x1 square into p1. probability ஸ்கொயர் பண்ணக்கூடாது, only x value தான் ஸ்கொயர் பண்ணணும். you multiply with the probability. x1 square into p1 plus x2 square into p2 plus x3 square into p3. அப்போ the sigma x square pi ன்னு எழுதலாம். இதே இது கண்டினியூஸ் வரும்போது வெரி சிம்பிள், இந்த சிக்மாக்கு பதில் என்ன யூஸ் பண்ணோம்? இன்டகிரேஷன், அவ்வளோதான். இன்டகிரேஷன் யூஸ் பண்ணும்போது கடைசியில் என்ன போட்டிருக்கோம்? ஒரு dx. சரி, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பெக்டேஷன்? எக்ஸ்பெக்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸ்பெக்டேஷன் யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ். மீனுக்கு ஃபார்முலா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸுக்கு ஃபார்முலா e of x square minus e of x the whole square. அப்போ கொஸ்டின்ல find the mean and variance ன்னு கேட்டாங்கன்னா first you have to find e of x, also you find e of x square. அதுக்கு முன்னாடி நீங்க கொஸ்டின் செக் பண்ணணும் whether it is discrete or continuous. discrete னா sigma யூஸ் பண்ணுங்க, continuous னா integration யூஸ் பண்ணுங்க. find e of x and e of x square. அதுக்கு பிறகு மீனுக்கு வேல்யூ e of x. இதுல நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா they find e of x and e of x square. மீனுன்னு எழுதிட்டு e of x எழுதுவாங்க, கரெக்ட். வேரியன்ஸ்னு போட்டு e of x square ஆன்சர் எழுதி வச்சிருவாங்க, ராங். வேரியன்ஸுக்கு ஃபார்முலா e of x square minus e of x the whole square. ரெண்டு சேம் கிடையாது. e of x square னா ரெண்டாவது கண்டுபிடிக்கிறீங்களா அது. e of x the whole square னா ஃபர்ஸ்ட் ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். சப்போஸ் கொஸ்டின்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க, சார் புக்கில் அப்படி இல்லை கேட்கலாம்ல, கிரியேட்டட் கொஸ்டின் கேட்கலாம். சரி, வேரியன்ஸ் கொடுத்துட்றான். வேரியன்ஸ் நீ கண்டுபிடிக்க தெரியும், மீன் தெரியும், வேரியன்ஸ் தெரியும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேரியன்ஸில் இருந்து தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். மை கொஸ்டின் இஸ் வெதர் யூ டு டேக் ஸ்கொயர் ஆர் யூ டு டேக் ஸ்கொயர் ரூட். சாட்டில் போடுங்க. டு ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வாட் யூ டூ? சப்போஸ் யூ நோ வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, உனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஸ்கொயர் பண்ணணுமா இல்லை யூ ஹாவ் டு டேக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ்? வெரி குட், யூ ஹாவ் டு டேக் ஸ்கொயர் ரூட். அப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, அதை ஜஸ்ட் டேக் ஸ்கொயர் ரூட், யூ வில் கெட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே ஃபைன். இப்போ இதில் உங்களுக்கு இதெல்லாம் தான் அந்த ஃபார்முலா வாட் வி டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி. இப்போ டூ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ப்ளீஸ் லிசன் இயர். அப்ஜெக்டிவ் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். லிசன். தென் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் 100 சம்ஸ் கொடுப்பேன். லிசன். e of ax plus b, a of ax plus b ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. e of ax plus, அதில் a b கான்ஸ்டன்ட்ஸ், a and b are கான்ஸ்டன்ட்ஸ். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ax plus b. நல்லா கவனிங்க இது. அப்போ இல்லை ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, அதில் a ஒரு கான்ஸ்டன்ட், b is also a கான்ஸ்டன்ட். ரெண்டு டேர்முக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கணும். யூ ஹாவ் டு கிவ் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் போத் த டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கும்போது அதில் ஏ இஸ் அ கான்ஸ்டன்ட், அது நீங்கள் அப்படியே வெளில எடுத்துடலாம். ஸோ யூ கேன் ரைட் இட் அஸ் ஏ இன்டு இ ஆஃப் எக்ஸ். நல்லா கவனிச்சு, அப்போ தான் நீ ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் கேன் பி டேக்கன் அவுட். இ ஆஃப் எக்ஸ் அப்படி எழுதிட்டு, எக்ஸ் தான் இங்கே ரேண்டம் வேரியபிள். ப்ளஸ் இடையில ப்ளஸ் வந்ததுனால ப்ளஸ் போட்டோம், மைனஸ்னா மைனஸ் போட்டுரும். அடுத்தது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பி, பி இஸ் அ கான்ஸ்டன்ட். எக்ஸ்பெக்டட் வேல்யூ பின்னா பி தான். அப்போ நீங்கள் என்ன ஞாபகத்து வைக்கணும்? எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எ கான்ஸ்டன்ட் இஸ் வாட்? த கான்ஸ்டன்ட் இட் செல்ஃப். So expected value of ax plus b na a into e of x plus b. Variance பாருங்க,
சேம் ஃபங்க்ஷன் ax plus b. when you take variance அதே போல தான் கான்ஸ்டன்ட் வெளில எடுக்கலாம். எக்ஸ்பெக்டேஷனில் எடுக்கும்போது அந்த ஏ அப்படியே வந்துல்ல, ஆனால் வேரியன்ஸில் நீங்கள் அந்த கான்ஸ்டன்ட்டை வெளில எடுக்கும்போது அப்படியே ஸ்கொயர் ஆயிடுது. அந்த ஏ என்ன ஆயிட்டுதுங்க, ஏ ஸ்கொயர் இன்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். செகண்ட் டேர்ம் பாருங்க, வேரியன்ஸ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட், அங்கே டேர்மே கிடையாது, 0. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் இஸ் த கான்ஸ்டன்ட் இட் செல்ஃப், வேரியன்ஸ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் இஸ் 0. ஃபர்ஸ்ட் டைம் திரும்ப ஒருக்கா பாருங்க, எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ஏஎக்ஸ்னா எக்ஸ்பெக்டேஷனில் ஏ கேன் பி டேக்கன் அவுட், வேரியன்ஸ்லையும் ஏஎக்ஸில் அந்த ஏ எடுக்கலாம், ஆனால் இட் பிகம் ஏ ஸ்கொயர் ஆயிரும். சரி, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்லாம் நோட் பண்ணிடுங்க. நவ் ஐம் கோயிங் டு ஆஸ்க் எ கொஸ்டின், ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். வேரியன்ஸ் ஆஃப் 7x, வேரியன்ஸ் ஆஃப் 7x ஆன்சர் சாட்டில் போடுங்க. இந்த ரெண்டு ரிசல்ட் நல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. இதில் இதெல்லாம் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா 20 கொஸ்டின்ஸில் ஒரு 10-12 கொஸ்டின் புக் பேக் வந்துடும். மீதி 7-8 கொஸ்டின் கிரியேட்டட் கொஸ்டின் எங்கே இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம படிச்சிருக்கிற ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ புரிஞ்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸிலி யூ கேன் ஆன்சர். எஸ், வெரி குட். மதியழகன், அகமது சஃபீக், குட். ஸோ 7 கேன் பி டேக்கன் அவுட், ஆனால் அது 7 ஸ்கொயர் ஆயிரும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 49 variance of x, 49 variance of x. Very good. அப்படின்னா expected value of 3x plus 2 நம்ம எப்படி எழுதலாம்? expected value of 3x plus 2 அப்படின்னா 3 can be taken out, அது 3 ஸ்கொயர் ஆகாது. எக்ஸ்பெக்டேஷனில் வேரியன்ஸுக்கு தான் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 3 வெளியில் போயிடும். 3 into expected value of x, expected value of 2 is 2 only. Last question, இதை பேஸ் பண்ணி I just am giving you one more question. I want everyone to give the answer. Variance of 4. Fast எழுதுங்க. Yes, variance of 4. What is your answer? Yes, very good. I am happy many students giving the answer. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ். ப்ளீஸ் லிசன். வேரியன்ஸாக ப்ளீஸ் லிசன்மா, இதில் எக்ஸு கிடையாதுல்ல, இங்கே எக்ஸு கொடுக்கல. இப்போ நான் வேரியன்ஸ் ஆஃப் 4xன்னு கேட்கல, வேரியன்ஸ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட். இப்போ என்ன ஆன்சர் வரும்? ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் நவ். இப்போ போட சொன்னால் கரெக்டாக போட்டுருவீங்க. எஸ் எஸ், வேரியன்ஸ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இங்கே இல்லைல்லாமா. ஸோ இட் இஸ் வாட்? 0. வேரியன்ஸ் ஆஃப் 4க்கு 0. வேரியன்ஸ் ஆஃப் 4x கேட்டால் நீங்கள் போட்டது கரெக்ட். 4 வெளியில் எடுப்பீங்க. when you take 4 outside it become 4 square, 16 variance of xன்னு வரும். ரைட்? hope you understood that. ஓகே, ப்ளீஸ் லிசன். அதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸாக கிடச்சிரும். லேட்டாக ஜாயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, நீங்கள் இந்த இன்றைக்கி நடத்துகிற எல்லாருமே உங்களுக்கு பிடிஎஃப் ஆட்டு நோட்ஸ் ப்ராப்பராக எழுதி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது திங் எக்ஸலண்டோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சு ஒரு 15 மினிட்ஸில் யூ வில் கெட் த என்டையர் நோட்ஸ். ஓகே, ப்ளீஸ் லிசன். ஒன் திங் ஐ ஃபார்காட் டு சே, ப்ளீஸ் லிசன். மீனுக்கு ஒரு சிம்பல். மீனுக்கு நார்மலாக நம்ம 10th படிக்கும்போது எக்ஸ் பார்னு கொடுப்போம்ல, இங்கே மீனுக்கு மியூ யூஸ் பண்ணுவாங்க. வேரியன்ஸுக்கு சிக்மா ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா சிக்மா. ரைட்? சிக்மா யூஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள், ஆல்ரெடி 10th யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு சிக்மா, வேரியன்ஸுக்கு சிக்மா ஸ்கொயர், மீனுக்கு மியூ. ஓகே, நவ் ப்ளீஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர் மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர் ஆர் மீன் அண்ட் வேரியன்ஸ். மீன் மியூ, வேரியன்ஸ் இஸ் சிக்மா ஸ்கொயர். இப்போ என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், டிஸ்க்ரீட்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கே நம்ம டேட்டாலாம் இல்லாதனால சிக்மா இன்டர்வேஷன் எதுவும் யூஸ் பண்ணோம், இதை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் டீச் பண்ணதே. கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க பாருங்கம்மா, e of x plus 3 equal to 10. ப்ளீஸ் லிசன். இதை எப்படி எழுதலாம்? இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாம் தரவாயிட்டீங்கல்ல. எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் 3 இஸ் 3 ஒன்லி. கரெக்டா? ஈக்குவல் டு 10. இப்போ நீங்கள் e of x எழுதிடுவீங்க. வாட் இஸ் e of x? 10 minus 3. Your answer is what? 7. And the e of x ங்கிறதா மீன். So you can say mean mu equal to 7. ஒரு பார்ட் ஓவரா? இப்போ நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் லிசன். இதை யூஸ் பண்ண போறீங்க. expected value of x plus 3 the whole square equal to 116. நல்லா கவனிங்க. இதை ஸ்கொயர் பண்ணும். எக்ஸ்பெக்டட் இல்லை, a plus b the whole square, a square plus 2ab plus b square
equal to 116. இதை மூணா ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண உங்களுக்கு தெரியும். expected value of x square plus அடுத்துல 6 வெளில எடுத்துடலாம். 6 into e of x plus expected value of 9 is 9 only equal to 116. இப்போ நான் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணல, மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். e of x வேல்யூ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல 7. அந்த 7 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி டேக் இட் டு த ரைட் சைட். யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் e of x square. e of x square வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்ல. தட் இஸ் நாட் யுவர் ஆன்சர். அதை போய் வேரியன்ஸ்னு எழுதி வச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியது வேரியன்ஸ். வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? sigma square equal to variance is e of x square minus e of x the whole square. எல்லா வேல்யூ உங்களுக்கு e of x square தெரியும், e of x தெரியும். substitute பண்ணீங்கன்னா you will get the answer. Hope you understood that. Are you able to understand? Yes or no? chatல போடுங்க yes or no வானு. இது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ இது நோட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும், ஈஸிலி கண்டுபிடிச்சிடும். இப்போ என்னென்னா ஷார்ட் டைமாக உங்களுக்கு புரிய வைக்கணும். just try to understand, then later you can go through that. Very good. Yes, fine. Now look at the next one. இப்போ continuously ஒரு question. The probability density function of the random variable x is given by கொடுத்துட்டாங்க. Please listen. fx equal to 16x e raised to minus 4x. Please look at this. x is greater than 0. Already discussed. இப்போ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். x is greater than 0 அப்படின்னா 0 to infinity. Mean and variance. Mean and variance you know you have to find e of x and e of x square. e of x square எப்படி? e of x க்கு ஃபார்முலா என்னது? integral x into fx தானே? integral x into f of x dx. லிமிட் ஆக்சுவலாக நம்ம எழுதும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா. அடுத்த ஸ்டெப்பில் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ ஹியர் 0 to infinity. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு integral 0 to infinity x into f of x தானே? fx 16 வெளில எழுதிடுறேன். x into அப்போ ஆல்ரெடி ஒரு x இருக்குது, அது அந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய எக்ஸு. எஃப்எக்ஸில் ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ அந்த எக்ஸ் இன்டு எக்ஸ் என்ன ஆயிரும்? எக்ஸ் ஸ்கொயர் இ ரைஸ் டு மைனஸ் 4x dx. பார்த்த உடனே சொல்லிடுவீங்க, இப்போ மறக்க சான்ஸே கிடையாது. நிறைய தடவை இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. காமா இன்டெக்ரல் எஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இ ஆஃப் எக்ஸ் தெரியும். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி போட போகிறீங்க? வெரி சிம்பிள். ஃபார்முலாவில் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதும்போது இங்கே ஒரு ஸ்கொயர் கொடுப்பீங்க, அவ்வளோதான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் எப்படி மாறிடும்? எக்ஸ் கியூப் ஆயிரும், அவ்வளோதான். அகெயின் காமா இன்டெக்ரல் யூ ஆர் கோயிங் டு யூஸ். e of x தெரியும், e of x square தெரியும். then மீன்ங்கிறது e of x. again I am telling you my dear students, வேரியன்ஸுக்கு e of x square எழுதிடாதீங்க. e of x square minus e of x the whole square. just to go through the solution. the e of x, right? gamma integral யூஸ் பண்ணி you are getting 1/2 வரும். இங்கே go through பண்ணுங்க, definitely you can understand. டீச் பண்ண பேஸ் பண்ண ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த டைப்பு. e of x square gamma integral. ஸோ எலாபரேட்டாக உங்களுக்கு இந்த நோட்ஸ் கிடச்சிரும். மீன் வேரியன்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். சப்போஸ் கொஸ்டினில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா ஆஃப்டர் திஸ் ஸ்டெப் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்படி தான் நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோம், ஆன்சர் கொஸ்டின் வந்துடும். சம்டைம்ஸ் திஸ் பப்ளிக் எக்ஸாம் யூ மே கெட் அ கொஸ்டின் லைக் திஸ். ஃபைன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸுக்கு பதில். வேரியன்ஸோட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா they won't get full mark. 3 மார்க் கொஸ்டின் 2 மார்க் தான் கிடைக்கும்ல. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். So root of 1/8 plus or minus போடாதீங்க, 1/2 root 2. Hope you understood how you are getting that, right? Okay, now next question. Look at this question. A lottery with 600 tickets. Total number of tickets 600. One prize rupees 200. 4 prizes 100. 6 prizes 50. Ticket cost 2 rupees. Find the expected winning amount. See, total 600 tickets இருக்குதான். ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளவு? 2 rupees. பாருங்கள், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுது. டோட்டலாக 600 டிக்கெட்ஸ் இருக்குது. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டு 2 rupees. நீங்கள் போய் ஒரு டிக்கெட் தான் வாங்குறீங்க. ஒரு டிக்கெட் வாங்கினா உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது? அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் 200 கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை டிக்கெட்டில் அந்த 200 கிடைக்கும்? ஒரே ஒரு டிக்கெட் தான். ஒரு டிக்கெட்டில் தான் 200 போட்டிருப்பாங்க. நீ லக் இருந்தால் தான் உனக்கு அது கிடைக்கும்ல. 4 ப்ரைஸஸ் 100 rupees. 4ல் தான் 100 rupees ஒர்த் உள்ளது. 4 டிக்கெட் தான் இருக்குது. ஒரு டிக்கெட்டுக்கு 200 ஒர்த்து, 4 டிக்கெட்டு 100 rupees ஒர்த். அனதர் 6 டிக்கெட்ஸுக்கு 50 ப்ரைஸ். மீதி எதுக்கும் ஒர்த்தே கிடையாது, 0. அப்போ எவ்வளோ டிக்கெட்டு ப்ரைஸ் இல்லாமல் இருக்குது? சாட்டில் போடுங்க பார்ப்போம்.
total 600 ticketsல 1 ticket worth 200, 4 tickets 100 rupees, 6 tickets 50 rupees. இவ்வளவுக்கு தான் prices. Remaining tickets எதுக்குமே price கிடையாது. So how many ticketsக்கு price கிடைக்காது, 0 வரும். அப்போ எக்ஸுங்கிறது வின்னிங் அமௌண்ட் 200 வரலாம், 100 வரலாம், 50 வரலாம், மீதி எல்லாத்துக்கும் என்னது 0. எஸ், வெரி குட், 589. அப்போ பி ஆஃப் எக்ஸ்னா என்னன்னு பாருங்கம்மா, 600 200 டோட்டலாக 600 டிக்கெட்ஸ் தானே, அப்போ டினாமினேட்டர் எல்லாத்துக்குமே 600 தான். இப்போ ஃபேவரபிள் பாருங்க, 200 rupees வர மாதிரி டிக்கெட், ஒரு டிக்கெட் தானே இருக்குது, அப்போ 1/600. அடுத்தது 4 prices of 100 rupee, 100 rupee ஒர்த்தில் வரக்கூடிய 4 tickets தான் இருக்குது. அவுட் ஆஃப் 600 tickets only 4 tickets. அப்போ 4/600, 50ல 6, மீதி எல்லாமே that is அந்த 600லேருந்து 6 plus 4 10 plus 1 11 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, you are getting 589. good, 589. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே படிச்சோம்ல, அந்த இன்வர்ஸ் பாயிண்ட்ஸ் கேட்டாங்கன்னா நியூமரேட்டர் மட்டும் எழுதுவீங்க, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எழுதணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வின்னிங் அமௌண்ட், எக்ஸ்பெக்டட் வின்னிங் இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் இங்கே போய் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்லாம் தேவையில்லை, இ ஆஃப் எக்ஸ் மட்டும் தான். சிக்மா எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ், 200 இன்டு திஸ் ப்ளஸ் 100 இன்டு திஸ் ப்ளஸ் 50 இன்டு திஸ் ப்ளஸ் 0 இன்டு திஸ். நல்ல வேலை அது 0ங்கிறதால அப்படி விட்டுறலாம் இல்லை. ஸோ ஒன்லி தீஸ் 3 யூ ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் இட். சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, you will get, just in giving the answer alone, 1.5 வரும். இப்போ நீங்கள் எனக்கு சாட்டில் போட வேண்டியது கெயினா லாஸான்னு மட்டும். இ ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பெக்டட் கெயின் இஸ் 1.5 வருது. இப்போ உனக்கு ஓவரால் உனக்கு ப்ராஃபிட்டா லாஸா, கெயின் ஆர் லாஸ்? எஸ், லாஸ். எஸ் ரயான், இஸ் அ லாஸ் பிகாஸ் how much money you spent. ஒரு டிக்கெட்டுக்கு 2 ரூபா கொடுத்து வாங்கணும் இல்லை, இப்போ நமக்கு எவ்வளோ தான், 1.5 தான். அப்போ there is a loss of 0.5, right? 0.5 உள்ளதை எழுதிடணும். ஓகே, this is the calculation. Hope you understood. 1.5, but cost of a ticket is ₹2, so expected loss is 0.50. Okay, now we have come to the last one in this chapter, that is binomial distribution. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சாப்டர் நம்ம ஈஸியாக போயிடலாம். தட்ஸ் வெரி சிம்பிள் ஒன். லிசன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னாலே இது எப்போ யூஸ் பண்ணுறோம், அந்த தியரி தான் ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட். தியரி நல்லா தரோம். ஐ டிட் சார், நான் ஃபுல் எக்ஸசைஸ் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி இருந்தது நோ யூஸ். அதுக்கு முன்னாடி ஆனால் உனக்கு ஃபார்முலா தெரில, இது எப்போ யூஸ் பண்ணணும், ஹவு டு ஐடென்டிஃபை பி கியூ, then there is no use. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாப்டருக்கு என்னெல்லாம் வேணும், அந்த தியரியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கான்செப்ட் ஃபார்முலா தரவாக இருந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சம்ஸுங்கிற ஒரு மேட்டரே கிடையாது. எவ்வளோ சம் வேணாலும் அவங்க எப்படி க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் செய்துருவீங்களா. அதனால் கரெக்டாக அந்த தியரி நல்லா தரவு பண்ணுங்கள். எல்லா 12 சாப்டர்ஸுக்கும் we will discuss the entire concepts. எல்லா கான்செப்ட்ஸும் என்னெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, சரி, ப்ளீஸ் லிசன். பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே ஜாயின் லேட். யூ மே ஆஸ்க், சார் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி படிக்குது? டோன்ட் வரி, அட் தி எண்ட் ஆஃப் த கிளாஸ் இந்த 2 சாப்டர்லையும் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தான் கொடுத்துருவேன். ஓகே, அது நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். இந்த கிளாஸில் 5 மார்க் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இந்த கிளாஸ் இஸ் மெயின்லி ஃபார் கான்செப்ட்ஸ், 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான். 5 மார்க் கொஸ்டின், கலெக்ஷன் ஆஃப் 5 மார்க் கொஸ்டின் அந்தந்த கிளாஸில் கொடுத்துருவோம். 10 கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்குதோ அது சம்ஸெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். இமீடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டிய, இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சாச்சுன்னா இந்த 2 சாப்டர் நோட்ஸ் வந்துடும். நீங்கள் செய்ய வேண்டிய கொஸ்டின் பேங்கும் உங்களுக்கு கிடச்சிரும், 5 மார்க் கொஸ்டின்ஸ். நீங்கள் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எந்த சம்மெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குதோ அது நீங்கள் எங்களுக்கு அனுப்பி கொடுக்கணும். இந்த நம்பர் பல இடத்துல இருக்கும், நீங்கள் நம்பர் இடத்துல அதில் என்ன எந்த கிளாஸ் ஐ கிவ் யூ, ஜஸ்ட் யூ சென்ட் இட் டு அஸ் டைரக்ட்லி. அது எல்லாமே இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம், ரைட்? இந்த சீரீஸ் என்னென்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொடுத்துருப்போம்ல, ரிவிஷன் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டோம். இது முடித்த பிறகு அடுத்தது இந்த டவுட் கிளியரிங்காக ஒரு குவிக் ரிவிஷன் கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ டவுட் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி வி டிசைட் வெதர் யூ நீட் 2 கிளாஸ் ஆர் 3 கிளாஸ். ஒரு நாள் வால்யூம் 1 ஃபுல்லாக, அதில் நீங்கள் என்னெல்லாம் டவுட் கேட்டிங்களோ அதை மட்டும், ஒரு நாள் வால்யூம் 2 அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிடலாம். ஸோ வி லெட் யூ நோ லேட்டர். ஓகே, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பைனா என்னது 2. ஸோ வென் தேர் ஆர் ஒன்லி 2 alternatives we use binomial distribution. When there are only 2 alternatives, one is success, இன்னொன்று failure. இந்த 2 தான் இங்கே இருக்கும், success, failure. அப்போ இதில் சம் லெட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது PQNX. இந்த 4 லெட்டரும் எதை ஐடென்டிஃபை பண்ணுங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் போல் இருக்கும். அந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் பி, வாட் இஸ் கியூ, வாட் இஸ் என், வாட் இஸ் எக்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திஸ் லெட்டர் ரெப்ரசன்ட் வாட்டுங்கிறது தெரிஞ்சிருக்கணும்ல. பி ரெப்ரசன்ட் வாட்? எனி ஒன் யாராவது ஞாபகம் இருந்ததுன்னா சேட்டில் போடுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆல் த ஃபோர். பி ரெப்ரசன்ட் வாட் இன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்? பி ரெப்ரசன்ட் என்னங்கிறது இங்கே சேட்டில் போடுங்க. இந்த 4 லெட்டரும் தெரிஞ்சுக்கணும். நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று மட்டும். ஸோ ஹவு எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு தெரியறதுக்கு தான். எஸ், ஐ காட் சம் ஆன்சர். சக்ஸஸ் பார்ட்லி கரெக்ட். ஆனால் பார்ட்லி கரெக்டுக்கு மார்க் கிடையாது. சக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கிறீங்க. எஸ், வெரி குட். நவீன் செட் த ரிமைனிங் பார்ட். சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி ரெண்டும் சேர்த்து, அகமது ஷஃபீக் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்டான். ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இதில் பியும் கியூவும் ப்ராபபிலிட்டிஸ். P and Q are probabilities. P is probability of success, Q is probability of failure. இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 1 வரும். எனக்கு 2 கேஸ் தான் இல்லை, சக்ஸஸ் அண்ட் ஃபெயில்யூர். அப்போ உனக்கு P தெரியும்னா யூ கேன் ஃபைண்ட் Q. பிகாஸ் P + Q is 1. அப்போ P தெரியும்னா Q is equal to 1 - P எழுதிடலாம் இல்லை? ரைட். N stands for number of repetition. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், how many times you are repeating? A coin is tossed 20 times. அப்படின்னா N equal to 20. X stands for number of success. அப்போ N X நம்பர். ஒரு காயின் டாஸ் பண்ணுறீங்க, 10 டைம்ஸ் டாஸ் பண்ணுறீங்க, ஹெட்டு தான் நீ சக்ஸஸ்ன்னு எடுக்கிற. 10 டைம்ஸில் 6 டைம்ஸ் ஒன்று ஹெட் வருது அப்படின்னா என்னங்கிறது என்னது? 10 நம்பர் ஆஃப் டைம்ஸ். 6ங்கிறது நம்பர் ஆஃப் சக்ஸஸ், 6, தட் இஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 6. PQங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். இங்கே எது சக்ஸஸ்? ஹெட்டு தான் சக்ஸஸ்ன்னு சொன்னோம். அப்போ ஹெட்டுக்கு 1/2, டெய்ல் ஆல்சோ 1/2 தான், ஃபெயிலியர் ஆல்சோ 1/2. அப்போ ஒரு கொஸ்டின்லேருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், வாட் இஸ் சக்ஸஸ் இயர், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர், தென் நம்பர் ஆஃப் repetition, then probability of getting x success, probability of getting x success, அதை தான் f of x ன்னு எழுதுவோம். இந்த ஒரு லைன் நீங்கள் நல்லா படித்து வச்சிடணும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா சம்முக்கும் அதுதான். f of x is equal to ncx p raised to x q raised to n minus x, where x is equal to 0, 1, 2 etc. up to n equal to 0 otherwise. இவ்வளோ தான் நீங்கள் படிக்க வேண்டியது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னாலே. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். தென் அதோட fx என்னது? fxங்கிற ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் x சக்ஸஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 5 சக்ஸஸ்னா f of 5 கண்டுபிடிங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ சக்ஸஸ்னா எக்ஸுக்கு 0, யூ ஃபைண்ட் f of 0. அப்போ நீ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, NC0 வரும்ல. லெட் மீ ஆஸ்க் எ கொஸ்டின், வாட் இஸ் NC0? தெரிஞ்சவங்க சேட்டில் போடுங்க. NC0க்கு என்ன ஆன்சர்? ஏன்னா எல்லா ஃபார்முலா படிச்சிடுறோம், கால்குலேஷனில் மிஸ்டேக் வந்துடக்கூடாதுல்ல. NC0, எஸ், வாட் இஸ் யுவர் ஆன்சர்? எஸ், குட். த ஆன்சர் இஸ் 1. NC0 இஸ் 1. NCN இஸ் ஆல்சோ 1. 20C18 கேட்டாங்கன்னா இதை ஷார்ட்டாக செய்வோம்ல. 20C18 20C 20 minus 18 2. So like that you can do. Okay. Then இதில் உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன். இதுக்கு முன்னாடி மீன் வேரியன்ஸ் எல்லாம் படித்தோம், அது எக்ஸ்பெக்டேஷன் யூஸ் பண்ணி. ஆனால் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் கேட்டாங்கன்னா மீனுக்கு ஃபார்முலா NP, வேரியன்ஸுக்கு ஃபார்முலா NPQ. மீனுக்கு என்ன ஃபார்முலா? N into P. Variance formula N into P into Q. Now I am going to ask a question, which will be greater? Mean or variance? Which is greater? Mean or variance? Mean க்கு formula NP. N multiply பண்றீங்க, N into P. Variance க்கு formula N into P into Q. My question is, இந்த ரெண்டுல mean, variance, இந்த ரெண்டுல எது greater இருக்கும்? Yes, I am getting mixed values. Mean, variance, variance, mean, mean, variance, variance, variance. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நமக்கு சின்ன கிளாஸில் கற்றுக் கொடுத்தாங்க, மல்டிப்ளை பண்ணுனா என்ன ஆகும்? வேல்யூ வில் இன்க்ரீஸ். கரெக்ட் தானே? அங்கே N into P, இங்கே N into P into Q. மல்டிப்ளை பண்ணுறோம் சார், வேல்யூ கூட அப்படி தானே சொல்கிறீங்க? எஸ், ஏன்னா கரெக்ட் தான். நீங்கள் இப்போது 20 இருக்குது, அந்த 25 மல்டிப்ளை பை 5, கண்டிப்பாக அதுக்கு வேல்யூ என்ன ஆயிரும்? 100 இன்க்ரீஸ் தான் ஆகுது இல்லை? இப்போ நான் அதே பாருங்களா, 20 ஐ மல்டிப்ளைங் பை 1/2 என்ன ஆச்சுது? 2 கட் ஆயிரும் இல்லை? அப்போது வேல்யூ என்னாச்சு? இப்போ லெஸ் ஆகுது. அப்போது மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பை விச் நம்பர் யூ மல்டிப்ளை, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். when you multiply by a number which is less than 1, the value will decrease. இங்கே பாருங்கள், நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுறோம்? we multiply by Q.
Qங்கிறது என்னது? probability of failure. Probability எப்படி இருக்கும்? 1 விட லெஸ்ஸா தான் இருக்கும். So when you multiply by a number less than 1, value will decrease. Very important. Which of the following statement is true? இல்லனா which of the following statement false? 4 ஸ்டேட்மென்ட் கொடுக்கலாம். ரைட்? ஸோ புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ இதில் இந்த ரெண்டில் எது கிரேட்டர்? மீன் தான் கிரேட்டராக இருக்கும். மீன் இஸ் கிரேட்டர் தேன் வேரியன்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் த தியரி பார்ட் ஹியர். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஃபார்முலா? மீனுக்கு ஃபார்முலா NP, வேரியன்ஸ் ஃபார்முலா NPQ. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா ரூட் எடுக்கணும், ரூட் ஆஃப் NPQ. ஓகே, சரி. இப்போ இதை பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் நீங்கள் இட் இஸ் அ டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா 0, 1, 2, 3 தான் வருது. parameters of binomial distribution அப்படின்னா என்னலாம்? n, p. இதில் வரக்கூடிய unknowns ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா n, p, q மூணுமே unknown தான். ஆனால் இந்த p and qல if you know one value you can find the other one, right? அதனால we consider only 2 parameters. என்னலாம்? n and p are parameters. Okay. Look at this question. The probability that Mr. Q hit the target at any trial is 1/4. Hitting the target is 1/4. அப்படின்னா not hittingனா 1 minus 1/4, 3/4 வரும். எதை சக்ஸஸ் எடுக்கணும்னா கொஸ்டினை வாசிக்கணும். Find the probability that he hit the target 4 times at least 1 time. அப்போ hitting the target தான் இப்போ சக்ஸஸ். அப்போ p வேல்யூ 1/4, உடனே q வேல்யூ 1 minus 1/4, 3/4. ட்ரைஸ் 10 times n is equal to 10. இவ்வளோ தெரியணும். உடனே நீங்கள் எஃப்எக்ஸ் எழுதிடலாம். நீங்கள் ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ncx, ரைட்? p raised to x and q raised to n minus x. X equal to 0, 1, 2, 3, etc. up to 10, up to n, correct? And equals 0 otherwise. இப்போ என்னெல்லாம் கேட்டிருக்கான் பாருமா. ஃபர்ஸ்ட் exactly 4 times na p of x is equal to 4. p of x is equal to 4 na, or you can say it is f of 4 is equal to f of 4. f of x தெரியும்ல, x இடத்துலலாம் 4 போடுங்க, that's all. Second subdivision, at least 1 na என்னது? Exactly 1 na f of 1. At least 1 na 1 or more, correct? At least 1 na 1 or more. அப்போ பாருங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும். p of x is equal to 1 or more na 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இவ்வளவும் கண்டுபிடிச்சோன்னா பெல் அடிச்சிரும் இல்லை? 1, 2 எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? டோட்டல் ப்ராபபிலிட்டி. இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டிங்கிறது 1. அதில் இங்கே எது மிஸ் ஆகிருக்கு? இந்த 0 மட்டும் மிஸ் ஆகிருக்கு, கரெக்டாக? அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டியில் அந்த 0 இருக்க ப்ராபபிலிட்டி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் ஆல் த ரிமைனிங், கரெக்டாக? அப்போ p of x is equal to 0. இப்போ அட்லீஸ்ட் 2 கேட்டிருந்தாங்கன்னா 2 or more இவ்வளோ வந்திருக்கும். அது இன்ஸ்டெட் ஆஃப் தேட் நீங்கள் என்ன செய்யணும்? 1 மைனஸ் இதில் வராதது 0, 1 அப்படி செய்யணும், ரைட்? ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். p of x equals 0 f of 0 that you can find very easily and you have to substitute. So look at this, the calculation. p, q, n, fx எழுதுறீங்க. Exactly 4 times f of 4, at least 1 வரும்போது 1 or more வரும். அதை ஈஸியாக செய்கிறது 1 மைனஸ் அதில் வராத லெட்டர் எழுதும்போது you will get the answer. This is also the similar question that you can go through later. ஓகே, now இதோட உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம செகண்ட் சாப்டர் போகிறோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இல்லைன்னா இந்த 2 நாள் தான் உங்களுக்கு 2 சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுறோம். Today we are discussing 2 chapters. ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம். அடுத்த டிஸ்கிரீட் ரொம்ப ஈஸியாக டாபிக் உங்களுக்கு தெரியும். மொத்தமே 2 எக்ஸசைஸ் தான் மெயின் ஆட்டதில். Quickly we can finish. And one more thing we want to tell you. So NEET examination, biology students NEET ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல. I hope இன்னும் டேட் உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணலை, ரைட்? ஸோ ஸ்டில் யூ ஹேவ் டைம். எக்ஸாம் டேட் உங்களுக்கு தெரியும், பட் இன்னும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காதுல்ல. சரி, ஸோ we have a 33 days intensive coaching. எக்ஸாம் முடிகிற அன்னைக்கு ஈவினிங்லேருந்து ஆரம்பிப்போம். எக்ஸாமினேஷனுக்கு 2 days முன்னாடி வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். 33 days ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ வெரி எக்ஸலண்ட் டீச்சர்ஸ் வி ஹாவ். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா மினிமம் 6 to 7 hour கிளாஸஸ் இருக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கும். மார்க் எக்ஸாம் மினிமம் ஒரு 3 மார்க் எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ். ஸோ வி கிவ் நியர்லி ஒரு 30 books, 30 to 40 books கொடுப்பாங்க. ஸோ இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ். ஓகே, இல்லை ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், யூ கேன் காண்டாக்ட் அஸ். அதுபோல் நெக்ஸ்ட் இயருக்குள்ள அட்மிஷன்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 2023-24. இப்போ நம்ம லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை? இதே இது ஃபஸ்ட்லேருந்து படித்தா எப்படி இருக்கும்? ஒரு மந்த்துக்கு ஒரு சாப்டர் வச்சு படித்தாலும் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிரும்ல. ஸோ ஃபார் 23-24 பேட்சஸ், ரைட் ஃப்ரம் 6th standard to 12th standard we have classes, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது.
State board, CBSE, ICSE. So if any of your friends or brothers, sisters irundanga, you can tell them. Okay. So we have all the subjects we have. So not only science subject, commerce also we have. Okay. So and the NEET coaching also we have. Okay. Now we go back to the next chapter, discrete mathematics. Idhula first we start with the second chapter la ஆரம்பிப்போம். Discrete math, second session, second part. ரொம்ப ஈஸியானது இல்லை. ட்ரூத் டேபிள். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அதை நம்பி தான் போகிறது எக்ஸாமுக்கு. போனோடனே பார்த்துருவோம்ல, ட்ரூத் டேபிள் கேட்டிருக்கா, அதில் வர சில கொஸ்டின்ஸ் இருக்குது வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள். ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும், விட்டுறாதீங்க, படிங்க. ஸோ ட்ரூத் டேபிள்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஏரியா. அதுலேயும் சில கொஸ்டின்ஸ் சப்போஸ் சென்டம் ஏம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இதெல்லாம் கொடுக்குறேன். நல்லா கவனிச்சுடுங்க, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். கான்வர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, P implies Q. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஹோப் யூ நோ தட். ஸோ ஜஸ்ட் எனிஹவ் மீட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம், அண்ட், ஆர், நாட். அண்டுக்கு செட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்க, இன்டர்செக்ஷன். ஆருக்கு யூனியன், நாட்டுக்கு ஏ பார்ல. பட் அதே இது நம்ம டிஸ்கிரீட் மேத்ஸில் இதை கொஞ்சம் ஷார்ப்பாக எழுதுவோம். அண்ட் யூ ரீட் இட் அஸ் மீட். இது ஜாயிண்ட், இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டேக் மச் டைம். நெகேஷன். இப்போ மீட்டுக்கு நீங்கள் என்ன ஞாபகத்தில் வைக்கணும், வென் போத் ஆர் ட்ரூ நீங்கள் ட்ரூன்னு எழுதணும். இப்போ P மீட் Qனா Pலையும் ட்ரூ வரணும், Qலையும் ட்ரூ, ரெண்டுமே ட்ரூனா P மீட் Q என்னென்னு எழுதுவோம், ட்ரூ. மீது எல்லாத்துக்குமே என்ன போடணும், ஃபால்ஸ். திஸ் ஒன் லைன் யூ ரிமெம்பர். மீட்டுக்கு வென் போத் ஆர் ட்ரூ இட் இஸ் ட்ரூ. ஜாயிண்ட்டுக்கு வென் போத் ஆர் ஃபால்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ் கொடுங்க, மீது எல்லாமே ட்ரூ. அடுத்தது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டு இருக்கும்ல, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இம்ப்ளைஸ். ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ் எழுதுங்க. ட்ரூ ஃபால்ஸ், P implies Q, Pலேருந்து ரீட் பண்ணும். Q implies Pனா Qலேருந்து இங்கே ரீட் பண்ணும். ரூல் ஒன்று தான், ட்ரூ ஃபால்ஸுக்கு ஃபால்ஸ். பை கண்டிஷனல் வரும். பை கண்டிஷனுக்கு ரெண்டுமே ஒரே டைப்பாக இருந்தால் ரெண்டுமே ட்ரூ, இல்லைனா ரெண்டுமே ஃபால்ஸ். அப்படி வந்தால் என்ன எழுதுவீங்க, ட்ரூ எழுதுவீங்க. இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கு ரெண்டு ஒரே டைப் வந்தால் என்ன போடுவீங்க, ஃபால்ஸ்ன்னு போடுவீங்க. லாஸ்ட் காலம் ஃபுல்லாகவே T வந்தால் அதுக்கு என்ன நேம், சேட்டில் போடுங்க. லாஸ்ட் காலம் ஃபுல்லாகவே T வருது, then what is the name of that? Last column full T vandana, yes, we call it as, that statement is, yes, it is a tautology. அது எல்லாரும் சொல்லிடுவீங்க. லாஸ்ட் டைம் F வந்துனா கான்ட்ரடிக்ஷன். டாட்டாலஜி இல்லை, கான்ட்ரடிக்ஷனும் இல்லை. அதுக்கு ஆன்சரை சேட்டில் போடுங்க. லாஸ்ட் காலம் ஃபுல்லாக T வந்துனா டாட்டாலஜி, லாஸ்ட் காலம் ஃபுல்லாகவே F வந்துன்னா கான்ட்ரடிக்ஷன். சில Tயும் இருக்குது, Fம் இருக்குது. அப்போ நம்ம அதை டாட்டாலஜின்னு சொல்ல முடியாது, கான்ட்ரடிக்ஷனும் சொல்ல முடியாது. தென் வாட் இஸ் த நேம் ஃபார் தட்? வெரி குட், வெரி குட். அகமது ஷஃபீக், சஞ்சனா, சுமதி, வெரி குட். வெற்றிவேல், எஸ், நைஸ் டு see you all. It is a contingency. Dilip Sriram, good, very good. Yes, it is correct. Okay, now listen. இன்னொன்று மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ட்ரூத் டேபிளில் நீங்கள் என்ன பண்ணோன்னா T அண்ட் F ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஓவர் ரைட்டிங் இல்லாமல் எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ T எழுதுகிற அது F ஆகணும்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பக்கத்தில் எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, சரி. சில ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி வைப்பாங்க, இப்படி எழுதி வைப்பாங்க, இது என்னென்னு எடுக்கிறதுல Tயா Fஆ அப்படிலாம் எழுதாதீங்க. ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இட் வெரி கேர்ஃபுல். சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ரோஸ், ஹவு மெனி ரோஸ் யூ ஹேவ் டு ட்ரா. சில சம்மில் 2 தான் போடுவீங்க, சிலையில் 4 போடுவோம், இல்லை சிலையில் 8 போடுவீங்க, 6 போடுவோம். அதில் நோ, ரைட். அதுக்கு ஃபார்முலா 2 power n, ரைட். நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள். இஃப் தேர் ஆர் 2 statements, 2 square 4. 3 statements வந்துன்னா 2 cube, 8 rows we draw, ரைட். ரெண்டு சம் தான் நீங்கள் இந்த டைப்பில் போட போகிறேன். தென் we go for அந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ், அதுக்கு போயிடலாம். லுக் அட் திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க, இந்த மாதிரி உள்ளதில் விட்டுருவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, P implies Q, அதோட கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். P implies Q நீங்கள் என்ன எழுதணும், Q implies P. அதான் கான்வர்ஸ் ஆஃப் தட் ஸ்டேட்மெண்ட். இன்வர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்னா ரெண்டு பக்கமும் நெகேஷன் கொடுங்க. அப்போ ப்ளீஸ் லிசன், கான்வர்ஸ் இன்வர்ஸ் ரெண்டும் ஒன்று கிடையாது. P implies Qங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதோட கான்வர்ஸ் கேட்டாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதுறோம். P implies Qனா if P then Q, இல்லை? அப்போ அதோட கான்வர்ஸ் என்னது, if Q then P, Q implies Pன்னு எழுதுறோம்.
இன்வர்ஸ்னா ரெண்டுக்குமே நெகேஷன் கொடுங்க. இன்வர்ஸுக்கு நெகேஷன் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் கியூ. அடுத்தது ஒன்று இருக்குது, கான்ட்ரா பாசிட்டிவ் ரிவர்ஸ் பண்ணவும் செய்யணும், நெகேஷனும் கொடுக்கணும். டூ திங்ஸ் தேர். கான்ட்ரா பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப நீளமான பேர் வருதுல்ல, ரெண்டு சேஞ்ச், ரிவர்ஸும் பண்ணணும், என்ன கொடுக்கணும், ரெண்டு பக்கமும் நெகேஷன். அங்கே பி இம்ப்ளைஸ் கியூன்னு இருக்குது, திருப்பி எழுதுனீங்கன்னா கியூ இம்ப்ளைஸ் பி, ரிவர்ஸ் பண்ணியாச்சு, நெகேஷனும் கொடுக்கணும். அப்போ என்ன வரும், நெகேஷன் கியூ இம்ப்ளைஸ் நெகேஷன் பி. நல்லா படித்து வச்சுருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, கான்வர்ஸ் கேட்டாங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுங்க, இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா நெகேஷன் கொடுங்க ரெண்டு பக்கமும், கான்ட்ரா பாசிட்டிவ்னா ரிவர்ஸ் பண்ணவும் செய்யணும். ஆல்சோ யூ ஹாவ் டு கிவ் நெகேஷன் ஃபார் போத். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். ட்ரூத் டேபிள் ரொம்ப சிம்பிளானது, எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் ஸ்ட்ரைட் அவே வி கோ ஃபார் 2 sums. One more time I am telling you, மீட் வரும்போது நீங்கள் என்ன ஞாபகத்தில் வைக்கணும், when both are true it is true. இவ்வளோதான், இந்த 4 லைன் தெரிஞ்சு வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஜாயிண்ட்டுக்கு when both are false it is false. இம்ப்ளைஸ் ட்ரூ ஃபால்ஸ் வந்துன்னா ஃபால்ஸ் எழுதுங்க. பை கண்டிஷனல் வரும்போது ரெண்டுமே ஒரே டைப் வந்துன்னா யூ ரைட் வாட் ட்ரூ, மீது எல்லாத்துக்கும் அதுக்கு மீனிங் ஃபால்ஸ் எழுதுங்கன்னு அர்த்தம். ஓகே, ரைட். லுக் அட் திஸ் ஒன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ட்ரூத் டேபிள் போட்டு இது டாட்டாலஜியா இல்லை கான்ட்ரடிக்ஷனா அப்படின்னு கேட்டால் நம்ம எழுதுறோம். ஓகே, ரைட். லிசன். இதில் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஹியர்னா நீங்கள் சும்மா இப்படி 1 2 3 4 அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் கவுண்ட் பண்ணுறது பி கியூ, அதுக்கு மேலே ஆர் வந்தால் தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். எத்தனை ஹவு மெனி டைம்ஸ் இட் அப்பியர் டசன்ட் மேட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா பி இஸ் அ ஸ்டேட்மெண்ட், கியூ இஸ் அனதர் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே இருக்குது. ரைட், ஒன்லி தேர் ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, நவ் ப்ளீஸ் லிசன். அதனால 4 rows தான். ஃபஸ்ட்டு த டேர்ம் இன்சைட் த ப்ராக்கெட், அதுலேயும் அதனால இங்கே பி கியூ ஃபஸ்ட் எழுதிடுறீங்க, அப்புறம் பி ஜாயின் கியூ எழுதுங்க, அப்புறம் நெகேஷன் பி எழுதுங்க, தென் அந்த ஃபுல் ப்ராக்கெட் மீட் ஆஃப் தட் டூ அது எழுதியாச்சு. தென் த ஹோல் திங் எல்லாம் சேர்த்து எழுதுகிறோம். ரைட், நீங்கள் டேபிள் கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுங்க. 2 லைன் 2 இதில் போடக்கூடாது, ஒரே இதில் முடிச்சிடணும். சரியா? அப்படி உங்களை எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு வைங்களேன், இது இம்ப்ளைஸ் கியூ தானே, அப்போ நீ இதை ஃபுல்லாக இருக்கு நீங்கள் 1ன்னு கூட எழுதிடலாம், 1 இம்ப்ளைஸ் கியூ அப்படி கூட எழுதுனா கூட புரிஞ்சுடுவாங்க. அதுக்கெல்லாம் மார்க் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? ரைட். நவ் லிசன். சின்ஸ் தேர் ஆர் 4 rows, சில ஸ்டூடெண்ட்ஸ் இதில் டீக்கு பதில் 1ன்னுலாம் எழுதி வைப்பாங்க. அது மெயினாக அந்த கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 0 1 அங்கேயும் இது வர்றதுனால அந்த பட் அப்படி எழுதாதீங்க. நீங்கள் கம்ப்யூட்டரில் கூட ஸ்டார்டிங் வித் 0 0ன்னுலாம் எழுதுவீங்கல்ல, பட் நீங்கள் மேத்ஸ் எழுதும்போது மேத்ஸ் ரிலேட்டட் நம்ம புக்கில் இருக்கிறதே ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்டர் கூட மாற்றாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படிலாம் எழுதாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டீச்சர்ஸ் கரெக்ஷன் இந்த லாஸ்ட் காலத்து தான் பார்ப்பாங்க. லாஸ்ட் காலத்து பார்த்தா அவங்க அந்த கீ வச்சுருப்பாங்க, டிஎஃப்டி. நீ எழுதுனதுக்கு அது ஆன்சர் கரெக்டாக இருக்கும், அப்படியே அந்த ரோஸ் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும்ல, இவர் ஆன்சர் மேபி கரெக்ட். திரும்ப நீங்கள் என்ன செய்யணும், ரீவேல்யூஷன் ஜெராக்ஸ் எடுத்து செக் பண்ணி, இதெல்லாம் இந்த தலைவலியெல்லாம் வேணாம் இல்லை, அதில் கரெக்டாக புக் மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மேத்ஸ் டீச்சர் தான் உங்கள் புக்கை இதை கரெக்ட் பண்ண போகிறாங்க, செக் கரெக்டாக பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் ஒருவேளை அந்த மாதிரி மார்க் போயிடக்கூடாது, அதனால் புக் மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் இங்கே 4 வரும்போது 4ல் half 2 டைம்ஸ் ட்ரூ 2 டைம்ஸ் ஃபால்ஸ், அப்புறம் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். நவ் ப்ளீஸ் லிசன். ஜாயிண்ட் திரும்ப திரும்ப சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. மீட்டுக்கு ரெண்டுமே ட்ரூ வந்தால் ட்ரூ, ஜாயிண்ட்டுக்கு when both are false it is false. இங்கே ஜாயின் தானே, அப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ் எழுதுங்க, மீது எல்லாத்துலேயும் ட்ரூ போட்டுரு. நவ் நெகேஷன் பி, நெகேஷன் பின்னா அப்படியே அது பி எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது, அது அப்படியே சேஞ்ச் பண்ணுங்கள். டி எல்லாம் எஃப் ஆயிரும், எஃப்டிஆர், டிடி எல்லாம் எஃப்எஃப் ஆயிரும். அடுத்து எஃப்எஃப்ங்கிறது டிடின்னு வந்துடும். அடுத்தது என்னன்னு பாருங்கள், இதுக்கும் நெகேஷன் பிக்கு மீட். மீட்னா when both are true it is true, both are true, yes both are true it is true, மீதி எல்லாமே ஃபால்ஸ். இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, இப்போ இந்த 1ங்கிறதுக்கும் நெகேஷன் பி, சாரி this 1 and q, 1 and q அந்த ரெண்டுக்கும் we have to implies. அது எதுலது எதுக்கு implies, இந்த 1 implies q. so direction பாருங்க, that is important. ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ் எழுதணும். அப்போ இங்கே ட்ரூ வரணும், இங்கே ட்ரூ அங்கே ஃபால்ஸ். அப்போ ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ், இங்கே ட்ரூ இங்கே தான் இருக்குது, ட்ரூ அங்கே ஃபால்ஸ் வரலை. ட்ரூ ஃபால்ஸ்னு எங்கேயுமே கிடையாது, வந்தால் தானே ஃபால்ஸ் எழுதணும். அப்போ இங்கே ஃபால்ஸ் எழுதுறது சான்ஸே கிடையாது. அப்படின்னா எல்லா இடமே நம்ம என்ன எழுதணும், டி எழுதணும். லாஸ்ட் காலம் ஃபுல்லாகவே டி வர்றதுனால ஸோ இட் இஸ் அ டாட்டாலஜி. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின், அதோடு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம்.
listen. So for this இங்க பாத்தீங்கன்னா PQR, how many rows we have to draw? chatல போடுங்க quickly. How many rows we have to draw மட்டும் quickly. Yes. Yes, 8 is the correct answer. PQR, so 2 raised to 3, it is 8. So PQR, right? அப்புறம் என்னெல்லாம் பாருங்க, negation P, அப்புறம் என்னெல்லாம் rows வரும் பாருங்க, PQR, அப்புறம் ஒரு negation P வேணும், negation P implies R வேணும், அப்புறம் this one we need, அதுக்கப்புறம் அந்த ரெண்டுக்கு மீட்ல. So please look at this. So this is just drawn the table. இங்கே 8 வர்றதுனால first 8ல half 4ல அப்போ 4 times true, அடுத்த 4 times false. ரொம்ப டோன்ட் டேக் இட் லைட், நம்ம ட்ரூத் டேபிள் தானே அப்படின்னு இருக்காதீங்க. எல்லாமே நீங்கள் ரிவைஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணால் அந்த ஈஸி டாபிக் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க, டஃப்பானது மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் அப்படி போகாதீங்க. எல்லா டாபிக் படிக்கணும். ஒருவேளை கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 2 hour 3 hour படிப்பாங்கன்னா, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட அட்லீஸ்ட் ஒரு 20 minutes அந்த டாபிக் நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். ஓகே, சரி. ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்போவுமே இருக்கக்கூடாது, இட் மே புல் ப்ளஸ் டவுன். ஓகே, அதனால் எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க எல்லாமே. Q ஃபஸ்ட்டு 4, இப்போ அந்த 4ல் half 2 இல்லை, அப்போ 2 times true, 2 times false, again 2 times true, 2 times false. Now on the 2ல் half 1, true, false, true, false, true, false, true, false. negation Pங்கிறது P, அதுக்கு அப்படியே நீங்கள் நெகேஷன் எடுக்கிறீங்க. நெகேஷன் எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ட்ரூ எல்லாம் ஃபால்ஸ் ஆயிரும். 4 times false, அடுத்த 4 times true. அடுத்தது நெகேஷன் Pக்கும் ஆருக்கும் இம்ப்ளைஸ், இங்கேருந்து இங்கே இம்ப்ளைஸ்னா ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ். அப்போ இங்கே ட்ரூ ஸ்டார்டிங்க தானே, ட்ரூ ஃபால்ஸ், எஸ். இங்கேயும் ட்ரூ ஃபால்ஸுக்கு மட்டும் என்ன போடணும், ஃபால்ஸ் எழுதணும். ட்ரூ ஃபால்ஸுக்கு மட்டும் ஃபால்ஸ், அதை மட்டும் மேலே போடுங்க. ஒன்றா பார்த்துட்டு இருக்காதீங்க. உன் மைண்டில் யூ ரீட் ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படி பார்த்துட்டே வரணும். ட்ரூ ஃபால்ஸ் வரதுல ஃபால்ஸ். In all other places you put what, true. அடுத்தது P if and only if Q. P if and only Q ரெண்டு ஒரே இது வந்துனா என்ன போடுவீங்க, ட்ரூ போடுவீங்க. ரெண்டு சேமா வந்தா ட்ரூ. இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ட்ரூ சேம் தானே, லாஸ்ட் ரெண்டு கூட சேமா தான் இருக்கு, அப்போ அந்த ரெண்டு கூட ட்ரூ. மீதி எல்லா இடத்துலையும் என்ன போட்டுருங்க, ஃபால்ஸ். நவ் லாஸ்ட் காலம் நல்லா கவனிங்க, அங்கே எதெல்லாம் வேணும் பாருங்க. ஸோ this one and this one, இந்த ரெண்டுக்கு என்ன எடுக்க போறீங்க, மீட்டுக்கு என்ன ஞாபகத்தில் வைக்கணும், மீட்டுக்கு when both are true it is true, both are true, yes it is true, both are true it is true. வேற எங்க வருது பாருங்க, both are true, yes it is true. வேற எங்கேயும் இல்லைல்ல. in all other places you write false. இப்படி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒன்றுனா பார்க்காதீங்க, you may make a mistake. மீட் வருதா, when both are true it is true. மைண்டை சொல்லிகிட்டே இருக்கணும், அப்படி ஐ பார்த்துட்டே இருக்கணும். இல்லை both are true அப்படி பார்த்துட்டே வாங்க. both are true இருந்துன்னா உடனே அந்த இடத்துல என்ன போடுங்க, ட்ரூ போடுங்க. அப்படி இல்லை மற்றெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுங்க. பிறகு எல்லா பிளாங்க்லையும் நீங்கள் என்ன போட்டணும், ஃபால்ஸ்ன்னு எழுதுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்தது இப்போ அந்த ஃபஸ்ட்டில் வரக்கூடிய பார்ட் இதான் கடைசியாக நம்ம படிக்க போகிறோம். இன்னும் 10 to 15 minutes நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்னைக்குள்ள கிளாஸ். லிசன், these are the symbols. எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆல்ஜிப்ரைக் ஸ்ட்ரக்சர்னா அதில் ஒரு நான் எம்ப்டி செட் இருக்கும், ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்கும். இந்த ரெண்டு சேர்த்து வரக்கூடியதான் நான் எம்ப்டி ஒரு பைனரி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம், ஆல்ஜிப்ரைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிங்கிறதும் பைனரி ஆப்ரேஷன் ரெண்டு சேம் தான். ஆப்ரேஷனாக பைனரி ஆப்ரேஷன் சொல்லுவோம், த செட் சாட்டிஸ்ஃபை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம்ல. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னது, ஒரு செட் கொடுக்குறாங்க, ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறாங்க. ஆப்ரேஷன் என்னது, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சம்திங் லைக் தட், ரைட்? ஓகே, தந்திருக்கிற செட்டில் இருந்து யூ டேக் எனி 2 elements. இந்த செட்லேருந்து யூ டேக் 2 elements, ஆப்ரேட் பண்ணி பாருங்கள், ஒரு ஆன்சர் வருதுல்ல, அந்த ஆன்சரும் அந்த செட்டில் வருதான்னு பாருங்கள். வந்ததுன்னா எஸ், இட் சாட்டிஸ்ஃபை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. The set satisfy closure property or the operation we call it as binary operation. Okay, sure. Then இதில் படிக்கிற கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரியும். கம்யூட்டேட்டிவ்னா ரிவர்ஸ் பண்ணி எழுதுறதுல. அசோசியேட்டிவ் குரூப்பிங் 3 elements எடுப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி லோவர் கிளாஸில் யூனியன், அசோசியேட்டிவ், இன்டர்செக்ஷன், அசோசியேட்லாம் செட்டில் படிச்சிருப்பீங்களா, அது போல தான். இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். அந்த ரெண்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சிங்க. இதில் ஸ்டார் யூஸ் பண்ணி சம்ஸ் வரும்.
சரியா? இதெல்லாம் தான் நீ பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக குயிக்லி வி கோ த்ரூ. அதுக்கு முன்னாடி பூலியன் ஆல்ஜிப்ரான்னு ஒன்று வரும். வி ஸ்டார்ட் வித் தட். ஏன்னா இப்போ தானே நம்ம என்ன படித்தோம்? ட்ரூத் டேபிள். அதே கான்செப்ட் அங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ வி கேன் டூ தட் வெரி ஈஸிலி. தென் வில் கம் பேக் டு த ப்ராப்பர்ட்டிஸ். லுக் அட் திஸ். இப்போ 2 மார்க் 3 அடிக்கடி வரக்கூடியது. ஐதர் 2/2 கொடுப்பாங்க, இல்லைனா 3/3 கொடுப்பாங்க. லிசன். ஏ 2 பூலியன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, A1 B1. இப்போ என்ன கேட்குறாங்க? ஏ ஜாயின் பி. அதே ரூல் தான். ட்ரூக்கு இடத்துல இங்கே 1 இருக்கும், ஃபால்ஸுக்கு இடத்துல 0 இருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டுக்கு என்னது? வென் போத் ஆர் ஃபால்ஸ் இட் இஸ் ஃபால்ஸ். கரெக்டாக? அப்போ இங்கே 0 வந்தால் 0 போடு. இங்கே 0 இல்லை. 0 வந்தால் 0 போடலாம். வேறு எங்கேயுமே 0 இல்லையே. ஃபஸ்ட்லேயும் 0 வரணும், செகண்ட்லேயும் கரஸ்பாண்டிங் இடத்துல 0 வரணும். 0 வந்தால் 0 போடுங்க. அப்படி எங்கேயுமே வரல. அப்போ எல்லாமே 1 தான். இதுக்கு போய் இங்கே டாட்டாலஜிலாம் எழுதிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வாட்? ஏ மீட் பி. ஏ மீட் பி. ஏ மீட்டுக்கு என்னது? மீட்டுக்கு when both are true it is true. கரெக்டா? both are true it is true. ரெண்டுமே 1 வந்தால் ஆன்சர் 1. ரெண்டுமே 1. இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல உனக்கு 1 வரும். 1 அங்கே 1 வரல. இங்கே 1 இருக்குது, ஹியர் ஆல்சோ 1. ஸோ தேர் ஆல்சோ 1. மீதி 2 இடத்துல என்ன போட்டிருங்க? 0. அந்த ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ண சேம் திங் ஹியர். சில ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக சார் இது இவ்வளோ நாளும் படிக்காமல் இருந்தால் இருப்பீங்கல்ல. ஸோ யூ கேன் லேர்ன் நவ். இட்ஸ் வெரி சிம்பிள். இது போல் அவங்க 3/3 கேட்கலாம். ஈஸிலி கேன் டூ தட். ஓகே, நவ் இந்த ஆப்ரேஷன்ஸ் ஜஸ்ட் அதை கொஞ்சம் கான்செப்ட் படிச்சுட்டு இங்கே வருவோம். எஸ்பெஷலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் ஒன்லி தீஸ் 2. பைனரி ஆப்ரேஷன் என்னங்கிற உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டேக் 2 elements, ஆப்ரேட் பண்ணுங்கள். வரக்கூடிய ஆன்சர் அதே செட்டில் வந்தோன்னா வி சே இட் சாட்டிஸ்ஃபை பைனரி ஆப்ரேஷன். ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன். இல்லைன்னா என்ன சொல்ற? செட் சாட்டிஸ்ஃபைஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் வெரி சிம்பிள். ஐடென்டிட்டி எலமெண்ட் லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. 0 அடிஷனுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது? ஃபார் அடிஷன் த ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ், சாட்டில் போடுங்க குயிக்லி. ஃபார் அடிஷன் வாட் இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட்? Yes, it is correct. For addition the identity element is 0. ஏன்னா 5 plus 0 போட்டு ஆன்சர் என்ன வரும்? 5 வரும்ல. மல்டிப்ளிகேஷன் வாட் இஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட்? அடிஷனுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் 0, மல்டிப்ளிகேஷனுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் 1. வெரி குட். பிகாஸ் 5 into 1 is equal to 5. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட். அதுதான் ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னங்கிற உங்களுக்கு தெரியும். பட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட்னா, ஐடென்டிட்டி எலமெண்ட் ஓன்ட் மேக் எனி சேஞ்ச். எந்த சேஞ்சும் கொண்டு வராது. ஏன்னா 5க்கு கூட ஆப்ரேட் பண்ணும்போது ஆன்சர் 5 வரும். மல்டிப்ளிகேஷன் 5க்கு கூட நீ எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சரில் சேஞ்ச் வரலையோ, அங்கே 5, ஹியர் ஆல்சோ 5, that number is called identity element. அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட்னா இட் won't make any change. the identity element நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது சேஞ்சஸ் வராது. such an element we call it as what? identity element. அப்போ ஸ்டார் வரும்போது what is the identity element? a star something equal to a நே வரணும். a star something equal to a. அப்படி ஒரு எலமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, that element is called identity element. அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் ரோல் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருங்க. யூ கேன் டூ இட் வெரி ஈஸிலி. அதுபோல தான் இன்வர்ஸும். ஃபார் அடிஷன் யூ நோ வாட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் 5. ஃபார் அடிஷன் வாட்ஸ் த இன்வர்ஸ் ஆஃப் 5னா நீங்கள் -5 சொல்லுவீங்க. ஃபார் மல்டிப்ளிகேஷன் வாட்ஸ் த இன்வர்ஸ் ஆஃப் 5? 1/5 சொல்லுவீங்க. ரீசன் என்னன்னா 5க்கு இன்வர்ஸ் அடிஷன் தானே. 5க்கு கூட நீங்கள் எதை ஆட் பண்ணும்போது ஐடென்டிட்டி எலமெண்ட் வரணும். அடிஷனுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது? 0. இங்கே எதை ஆட் பண்ணுறீங்க? -5 ஆட் பண்ணால் தானே 0 வரும். அதுபோல் மல்டிப்ளிகேஷனுக்கு 5க்கு கூட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி எலமெண்ட் வரணும். ஃபார் மல்டிப்ளிகேஷன் வாட்ஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட்? 1. 5 into which number is 1? 1/5. அதை தான் we call it as inverse. அப்போது இன்வர்ஸுக்கு ரோல் என்னது? ஒரு எலமெண்ட்டை இன்வர்ஸால் ஆப்ரேட் பண்ணுனா யுவர் ஆன்சர் மஸ்ட் பி த ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்போ ஸ்டார் வரும்போது இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னு ஒரு எலமெண்ட் கொடுக்குறாங்க, ஏன்னு ஒரு எலமெண்ட் கொடுக்குறாங்க. ஏ ஸ்டார் சம்திங், யுவர் ஆன்சர் இஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட். தென் தட் எலமெண்ட் இஸ் கால்ட் இன்வர்ஸ். அதான் இன்வர்ஸ்க்கு ரோல். அப்போ இன்வர்ஸ்க்கு ரோல் என்னன்னா, ஒரு எலமெண்ட் அதுக்கு இன்வர்ஸில் ஆப்ரேட் பண்ணால் ஐடென்டிட்டி கிடைக்கும். மேட்ரிக்ஸில் படிக்கிறீங்களா? ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஐ தானே. ஐனா என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டிக்கு ரோல் என்னது? இட் won't மேக் எனி சேஞ்ச். மேட்ரிக்ஸில் படிக்க ஏ இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஏ ஒன்லி. ரைட்? ஓகே. ஸோ இந்த மாதிரி புரிஞ்சிட்டிங்கன்னா யூ கேன் டூ இட் வெரி ஈஸிலி. ரைட். நவ் லுக் அட் திஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின், ஜஸ்ட் a 2 mark கொஸ்டின்.
m star n. Star, how they are defining here? M star n is equal to m raised to n plus n raised to m. இந்த ஸ்டார்ஸை மட்டும் ஒவ்வொரு சம்மும் அவங்க ஒவ்வொரு மெத்தடில் அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை நல்லா ஸ்டடி பண்ணி அந்த சம்முக்கு அது. அப்போ பாருங்கள், எம் ஸ்டார் என்னன்னா எம் பவர் என் ஃபஸ்ட் நம்பர் ரைஸ் டு செகண்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர் ரைஸ் டு ஃபஸ்ட் நம்பர். இப்போ 2 star 3 நாய்க்கு மீனிங் என்னது? யாராவது வேல்யூ கண்டுபிடிச்சி சேட்டில் போடுங்க. 2 star 3 யூஸிங் திஸ் ஸ்டார். இந்த இடத்துல ஸ்டார் தே டிஃபைன் லைக் திஸ். எம் ஸ்டார் என்னன்னா எம் ரைஸ் டு என் plus n raised to m. இப்படியெல்லாம் தான் அவங்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எஸ், குட். லெட் us check the answer. 2 star 3 னா இங்கே m-க்கு வேல்யூ 2, n-க்கு வேல்யூ 3. அப்போ 2 raised to 3 plus 3 raised to 2. 2 raised to 3 னா 8 வரும், 3 raised to 2 னா 9 வரும். Your answer is 17. Yes, very good. Many students given 17 as the answer. Good. இது போல அவங்க எப்படிலாம் 2 mark question, see objective question கூட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? 2 star 3 star 4. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் த டேர்ம் இன்சைட் த பிராக்கெட். இந்த 2 star 3 இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டாக போட்டிங்க. 17 வந்துல்ல, 17 star 4. அதுபோல் செய்யலாம் சம்ஸ். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். ஆனால் இங்கே அவங்க அதெல்லாம் கேட்கல. என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், 2 சப்டிவிஷன் இருக்குது. இப்போ நான் வில் சி த இதில் ஒரே பார்ட் தான். பைனரியான்னு கேட்டிருக்காங்க. On Z defined like this, E star a binary operation. Binary operation closure property same னு சொன்னேன்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே Z தான் கொடுக்குறாங்க. Zங்கிற செட் ஆஃப் இன்டிஜர். வாட் ஆர் இன்டிஜர்ஸ்? 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா, -1, -2 எக்ஸெட்ரா. அப்போது இதில் இருந்து நல்லா கவனிங்க, மெத்தட் பாருமா. இதுலேருந்து நீங்கள் 2 இன்டிஜர் எடுக்கணும். டேக் 2 எனி 2 இன்டிஜர். யூ டேக் எனி 2 இன்டிஜர். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சாட்டிஸ்ஃபைனா மட்டும் போதாது. ஏதாவது ஒரு செட் வேல்யூஸுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலே it is not a binary operation. It must be true for all the elements of the set. 2 எலமெண்ட் எடுங்க, இது ஆப்ரேட் பண்ணி பாரு, உனக்கு ஆன்சர் வரும்ல. அந்த ஆன்சரும் இசட்ல இருக்கணும். இப்போ போன கொடுத்த எக்ஸாம்பிளில் கரெக்டாக போட்டிங்க, 17 வந்தது, S17 is there. அப்படி எல்லாத்துக்கும் வருமா வராதா? இட் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் ஆர் நாட்? எஸ், நோ மட்டும் சேட்டில் போடுங்க. இட் இஸ் இதுலேருந்து நீங்கள் எந்த 2 நம்பர் எடுத்தாலும் ஆப்ரேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் ஒரு இன்டிஜராக இருக்குமா? இன்டிஜர்னா 0, 1, 2, 3, -1, -2. இதில் ஒரு ஆன்சர் தான் வருமா? நோ போட்டிருக்கீங்க, எஸ் போட்டிருக்கீங்க. எஸ்னா நம்ம ஜென்ரலாக எழுதிடலாம். நோன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். நோன்னா இப்போ பாருங்கள், இதுக்கு கரெக்ட் ஆன்சர் நோ தான். ப்ளீஸ் லிசன். ஐ எம் டேக்கிங் 2 இன்டிஜர்ஸ் லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டேக்கிங் 2 and -3. நல்லா கவனிமா, 2 and -3 ரெண்டுமே இன்டிஜர் தானே. both are from Z. Zலேருந்து I am taking 2 elements. 2 is an integer, -3 is also an integer. இப்போ நான் அதை ஆப்ரேட் பண்ண என்ன வருது பாருங்க. அப்படி நீங்களே செக் பண்ணி பாருங்க. 2 star -3 னா 2 raised to -3 plus -3 raised to 2. கரெக்ட் தானே? 2 raised to -3 1/2 raised to 3 ன்னு எழுதலாமா? -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +9 வரும். 2 cube னா 8. 1/8 plus 9. LCM எடுங்க 8. 72 plus 1 73 by this. It is not an integer. Correct? It is not an integer. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்கனாலே இது integer வரல. So it is not a binary operation. Okay, hope you understood that. Look at the next one. See the next question. இங்க என்ன கேட்டிருக்கான் பாருங்க. After this, just we have another just 2 more questions. அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த question, after this just another 1 more question. Listen. Star is defined as, இங்க star எப்படி define பண்ணியிருக்காங்க? A star B is equal to A plus B plus AB minus 7. நிறைய இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணி வைக்கணும். A star B னா A plus B. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? they are adding both. plus AB, they are multiplying them. அப்புறம் ஒரு -7. ரைட்? சரி, இப்படி கொடுத்துட்டு சரி, இப்போ இதை நீ உங்களுக்கு புரிஞ்சுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இந்த ஸ்டார் யூஸ் பண்ணி 7 star 1க்கு என்ன ஆன்சர் வரும்? போனது நிறைய கரெக்டாக கொடுத்தீங்க. 7 star 1, தட் இஸ் A வேல்யூ 7, B வேல்யூ 1. ஃபாஸ்ட்டாக போடுங்க, இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் வருதுன்னு. A star B is A plus B plus AB minus 7. எஸ் எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், 10 o'clock மேலே தான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறீங்க. குட், வெரி குட். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் கரெக்ட். யுவர் ஆன்சர் இஸ் 8 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அது எப்படி செய்தீங்க? A plus B, 7 plus 1
plus a into b, 7 into 1, 7, அப்புறம் ஒரு minus 7, cancel பண்ணுங்க, your answer is what? 8, yes. அதுபோல இங்க ஒன்று கேட்டிருக்காங்க, நான் இப்போ டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணல, ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, it takes some time, நீங்கள் அப்புறமா போட்டுடுங்க, a க்கு இடத்துல 3, ஆனால் b க்கு இடத்துல minus 7/15 போட்டு செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது only the first part மட்டும் டீச் பண்ணுறேன், செகண்ட் பார்ட் இந்த மெத்தடில் நீங்கள் செய்திடலாம், ரைட்? ஓகே, ப்ளீஸ் லிசன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, let star be defined by this one, is star a binary, like previous question தாமா. Is it a binary operation? அப்போ பாருங்க, a star a ஒரு a belongs to r, rங்கிற set of real numbers. ப்ரீவியஸ் சம்மில் என்னதான் இருந்தது, இன்டிஜர் மட்டும் தான். இங்கே ரியல் நம்பர்னா அதில் என்ன வரும், ரேஷ்னல் வரும், இர்ரேஷ்னல் வரும், இல்லை எல்லாமே வந்துடும், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இர்ரேஷ்னல் எல்லாமே இருக்கும். ஒன்லி திங் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் தான் வராது, இல்லை ஐ டேர்ம்ஸ் தான் வராது, மீது எல்லாமே இருக்கும். ஸோ a and b also belongs to r அப்படின்னா கண்டிப்பாக a plus b belongs to r தான் இருக்கும்ல. a ஒரு ரியல் நம்பர், b ஒரு ரியல் நம்பர், ரெண்டு ரியல் நம்பர் ஆட் பண்ணால் ரியல் நம்பர் தான் வரும், அதில் ஐ வர சான்ஸே கிடையாது. ரெண்டு ரியல் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க, யுவர் ஆன்சர் இஸ் அகைன் a ரியல் நம்பர். -7ங்கிறது ஒரு ரியல் நம்பர் தான். 3 ரியல் நம்பரை ஆட் பண்ணுங்க, a plus b plus ab -7, 3 ரியல் நம்பரை ஆட் பண்ணுங்க, யுவர் ஆன்சர் இஸ் ஆல்சோ a ரியல் நம்பர். அதுதான் a star b. அப்போ a star b ஆல்சோ எங்கே வந்துடும், பிலாங்ஸ் டு r. ஆனால் அதை நம்ம ஸ்டெப் இப்படி எழுதணும். This is how you write the step. So you can say star is a binary operation. Okay, this is another one what they asked. Okay, so I given the calculation, you can go through that later. சரி, இப்போ இந்த லாஸ்ட் ஒரு கொஸ்டின், பட் அந்த சம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு கான்செப்ட் தரவாக புரிஞ்சிருக்கணும். அதுக்காக ஒரு ஸ்டார் சம்மில் ஐடென்டிட்டி மட்டும் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. சப்போஸ் a star b is equal to ab/3, புக்கில் இல்லை, just you must know how to do this. a star b is ab/3, set of rational number வச்சுருங்களா, ab belongs to q, set of rationals. Okay, I want to find identity element. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், we don't know, for addition identity element 0ன்னு சொல்லிடுவோம் இல்லை, மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி எலிமெண்ட் இஸ் 1. ஆனால் ஸ்டார் வரும்போது நமக்கு தெரியாது, நம்ம ஈன்னு எழுதும். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று த ரோல் ஆஃப் ஐடென்டி எலிமெண்ட். மைண்டில் சொல்லி பாருங்கள், எனக்கு பிகாஸ் நீங்கள் சொல்லிட்டு எனக்கு கேட்காது, அதெல்லாம் டைப் பண்ணுன்னு சொல்ல முடியாது. வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஐடென்டி எலிமெண்ட்? இட் ஒன்ட் மேக் எனி சேஞ்ச். அதான் உங்கள் மைண்டில் வரணும். ஐடென்டி எலிமெண்ட்னாலே a ஸ்டார் e, a ஸ்டார் e ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும், சேட்டில் போடுங்க, அதில் அதை மட்டும் போடுங்க, a ஸ்டார் e. ஸ்டார் ஒரு பைனரி ஆப்ரேஷன், இ வெரி குட். ஏ ஒரு ஐடென்டி எலிமெண்ட் ரோல் இதுதான், நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் சேஞ்ச் வரக்கூடாதுல்ல. சரி, இப்போ அந்த ஈக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளீஸ் லிசன் பை திஸ் டெஃபினிஷன். வாட் இஸ் த டெஃபினிஷன் சேஸ், a star b is ab/3. என்ன பண்ணுறாங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு by 3. அப்போது a star e என்ன வரும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு by 3. கரெக்டாக, ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் a கேன்சல் பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை, e ஈக்குவல் டு 3 × 1 3. இதுதான் இங்கே ஐடென்டி எலிமெண்ட். இந்த சம்முக்கு ஐடென்டி எலிமெண்ட் 0 1 எல்லாம் கிடையாது. வாட் இஸ் ஐடென்டி எலிமெண்ட், 3 இஸ் ஐடென்டி எலிமெண்ட். இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, ப்ளீஸ் லிசன். we don't know the inverse of a. அடிஷன்னா -a, மல்டிப்ளிகேஷன்னா 1/a. ஸ்டார் வரும்போது ஒவ்வொரு சம்முக்கும் வித்தியாசமாக இருக்கும்ல, அப்போ எப்படி பட் யூ மஸ்ட் ரிமெம்பர் த ரோல் ஆஃப் இன்வர்ஸ், ரோல் ஆஃப் ஐடென்டி. அழகாக சொன்னீங்க. இன்வர்ஸுக்கு ரோல் என்னது, ஒரு எலமெண்ட்டை இன்வர்ஸில் ஆப்ரேட் பண்ணுனா யூ வில் கெட் a star a இன்வர்ஸ் போட்டால் என்ன ஆன்சர் வரும், சேட்டில் போடுங்க குயிக்லி. ஒரு எலமெண்ட்டை அதோட இன்வர்ஸில் ஆப்ரேட் பண்ணுனா யூ வில் கெட் வாட், எஸ் ஆன்சர் ஏன்னு வருமா, a star a இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஸ். நவீன், மனோவா, சாமுவேல் இப்போ தான் ஜாயின் பண்ணியா, ஜதேந்தர், குட். a star a இன்வர்ஸ் ஈக்குவல் டு வாட், e, எஸ். ஐடென்டிட்டி இஸ் த ஆன்சர். அப்போ இங்கே என்ன வரும் பாருமா, a star let a inverse be the inverse of a, இல்லை let b be the inverse of a. நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துடலாம். ஓகே, ஐ எம் டேக்கிங் a inverse நான் எடுக்கிறேன். a star a inverse e. வாட் இஸ் e வேல்யூ ஹியர், 3. இங்கே இதுக்கு டெஃபினிஷன் என்னது, a star b னா ab/3 தானே, ab/, so you multiply them, a into a inverse by 3 equal to 3. இதுலேருந்து a inverse கண்டுபிடிச்சா என்ன வரும், how can you find a inverse, cross multiply. அப்போ a inverse is equal to 3 3s are 9/a வரும். அப்போ a க்கு இன்வர்ஸ் 9/a. the inverse of a is what, 9/a. இன்னொன்று இன்வர்ஸில் சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இன்வர்ஸ் இஸ் யூனிக். ஒரு ஆல்ஜிப்ரைக் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க, அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வைங்களா, அந்த இன்வர்ஸ் இஸ் யூனிக். தட் மீன்ஸ் அந்த செட், அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு இன்வர்ஸ் தான் இருக்கும். தட் ஆல்ஜிப்ரைக் ஸ்ட்ரக்சர் ஹேஸ் ஒன்லி ஒன் இன்வர்ஸ், ரெண்டு இன்வர்ஸ் வராது.
இப்போ அடிஷன்னா அடிஷனுக்கு 0 மட்டும்தான் இன்வர்ஸாக இருக்கும், மல்டிப்ளிகேஷனா 1 மட்டும்தான். ஸோ இன்வர்ஸ் யூனிக்காக இருக்கும், ஐடென்டி எலமெண்ட் ஆல்சோ யூனிக். ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இன்வர்ஸ் தான் இருக்கும், ரைட்? சரி, நவ் த லாஸ்ட் கொஸ்டின், ஜஸ்ட் லிசன். ஸ்டார் is defined as A star B is A plus B by 2. A star B they defined as A plus B. First ரெண்டையும் add பண்றாங்க by 2. Okay. அங்க set Q rational numbers. Closure ரெண்டு rational number add பண்ணீங்கன்னா rational number தான் வரும். by 2 is also rational number. Commutative எல்லாம் satisfy ஆகும். Associative கேட்டிருக்காங்களா? Associative. Associative also நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? A star B star C கண்டுபிடிக்கணும். What is A star B star C? First A star அப்படியே எழுதிட்டு B star C na B plus C by 2, கரெக்டா? Now this is of the type A star B. A star B. A star B na A plus B ரெண்டு ஆட் பண்ணும். by என்ன போடுவீங்க? by 2. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get 2 LCM எடுப்பீங்க. அப்போ 2A plus B plus C, அந்த by 2 இன்னொரு 2 இருக்குல்ல, மொத்தத்தில் 4ன்னு வந்துடும். இது A star B star C. Also you have to find A star B star C. What is A star B? A plus B by 2 star C. This is of the type, என்ன டைப்ல இருக்கு? A star B டைப்ல இருக்கா? So A plus B ரெண்டே ஆட் பண்ணும் ஃபர்ஸ்ட். A plus B by 2 plus C by 2. 2 LCM எடுங்க. அப்போ A plus B plus 2C by அந்த LCM 2 இந்த 2 சேர்த்து 4 ஆயிரும். இந்த ரெண்டு ஆன்சரையும் பாருங்க சேமா வரல. They are not equal. அப்படின்னா it is not associative. It is not associative. So closure property டைரக்டா எழுதிடுவீங்க, கம்யூட்டேட்டிவ் எழுதிடுவீங்க. அசோசியேட்டிவ் நார்மலாக எல்லா சம்மும் அசோசியேட்டிவ் இருக்கும், இந்த சம்முக்கு இட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். ஓகே, ஐடென்டிட்டி பாருங்கம்மா, ப்ளீஸ் லிசன். ஐடென்டிட்டி, we don't know what's identity element. அப்போ என்ன செய்வோம்? let E be the identity element. A star E is equal to ஐடென்டிட்டிக்கு ரோல் என்னது? சேஞ்ச் வராது. What is A star E? A plus E by 2 is equal to what? A. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. A plus E equal to 2A. அப்போ E is equal to 2A minus A. 2A minus A. ஏங்கிறது எனி நம்பர். அப்படின்னா ஐடென்டிட்டி, இப்போ எனக்கு ஐடென்டிட்டி is equal 3 வருதுன்னா ஓகே, திஸ் இஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட். E is ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் ஏனா A கேன் பி எனி நம்பர்ல, அந்த ரேஷனல் நம்பர்ல எது வேணாலும் வரலாம். பட் we know ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் யூனிக். இங்க அது யூனிக்கா வரல, அதனால ஐடென்டிட்டி எலமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஐடென்டிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக இன்வர்ஸும் வராது. அப்போ அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எப்படின்னு பாருங்க. E equal to ஏன்னு வருது, இட் இஸ் நாட் யூனிக், ஸோ ஐடென்டிட்டி ஆக்சியம் ஃபெயில்ஸ். ஐடென்டிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகாதனால இட் ஹஸ் நோ இன்வர்ஸ் ஆல்சோ. ஸோ இவ்வளோ நேரம் அப்படியே குவைட் அழகாக உட்காந்து படிச்சிருக்கிறீங்க. ஸோ 2 chapters we have discussed today. சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. Again I am telling you, totally we are taking 10 classes to cover 12 chapters. இன்னைக்கு first day we discussed 2 chapters. Chapter number இதெல்லாம் chapter number 11 and 12. Main thing we discuss all the concept, தரவாக்கிடலாம். 2 mark 3 mark few sums we try to do that. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு PDF நோட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இம்மீடியட்டாக கிளாஸ் முடிஞ்சு அனதர் 15 மினிட்ஸில் உங்களுக்கு நோட்ஸ் கிடச்சிரும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இது கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ஒன் மோர் திங், 5 mark கொஸ்டின்ஸ், செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த 2 சாப்டர்ல இருந்து பாசிபிள் 5 mark கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு PDF ஆட்டு நாங்கள் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். சரியா? டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். இதை நீங்கள் என்ன செய்யணும், மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு தெரிஞ்ச சம்மாக இருக்கும். ஏன்னா 5 mark இங்கே நம்ம போடுறதுக்குள்ள டைம் இருக்காதுல்ல. இன்னும் நிறைய வீடியோஸ் திங்க் எக்ஸலண்ட் யூடியூப் சேனல் நிறையா இருக்கும், நீங்கள் அதெல்லாம் கோத்ரூ பண்ணலாம், ப்ரீவியஸ் இதெல்லாமே இருக்கும். சரியா? ஸோ இதை நீங்கள் தீஸ் ஆர் த பாசிபிள் 5 mark கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தீஸ் 2 chapters. ஸோ இதை நீங்கள் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். எந்த சம்மெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குதோ நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி that doubt sums you can send it to us. இந்த நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருப்போம், இந்த எல்லாத்துலேயுமே அந்த நம்பர் இருக்கும். 944111 ஒரு நம்பர், another நம்பர் 9176782476. இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் எழுதி அனுப்புங்க. ப்ளஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ் மோர் தேன் திஸ். இந்த டைமில் என்னெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த 10 classes இந்த ஆஸ் பர் நம்ம கொடுத்துருக்க ஷெட்யூல் படி இந்த 10 classes போயிடும். அதுக்கு பிறகு இருக்கிற டைமில் உங்களுக்கு வாட் பெஸ்ட் வி கேன் டூ, வில் ட்ரை டு டூ தட். ஓகே, எக்ஸாம் டைம் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இதுபோல் தான் 8:30. ஐ திங்க் இஸ் இட் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ? 8:30 எஸ் ஆர் நோ? 8:30ங்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா?
Yes. So because you can finish all other work and you can sit and study for some time, right? ஏன்னா இப்போ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஹார்ட்லி ஹாவ் வெரி லெஸ் டைமில் நல்லா தெரியும். அப்போ லாஸ்ட் மினிட்ல உங்கள் மார்க் நல்லா பூஸ்ட் ஆகணும். ஓகே, ஃபார் தட் ஒன்லி வி ஆர் கிவன் திஸ். அடுத்த கிளாஸில் ஸோ செகண்ட் கிளாஸ், டோட்டல் 10 கிளாஸஸ். அதில் செகண்ட் கிளாஸ் கம்மிங் வெனஸ்டே 8th February இதே டைம் தான் 8:30க்கு. ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம இது பைலிங்குவலாக தான் நம்ம பண்ணுறோம்ல, அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா மேத்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுல்ல, சின்ன அந்த எல்லாம் சின்ன டிஃப்ரென்ஸ், அந்த எழுதுறது தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் ஒன்ஸ் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் தே கேன் டூ இட் வெரி ஈஸிலி. ஸோ நீட் கிளாஸஸ் யாருக்கா ஜாயின் பண்ணோன்னா யூ கேன் ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் யூ கேன் கான்டாக்ட், நான் கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். அதுபோல் நெக்ஸ்ட் இயர் பேட்சஸ் வி ஹேவ், யூ கேன் ஜாயின் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, thanks for joining. We'll meet you in the next class. Till then, goodbye.